கர்த்தரே ஆவியானவர், प्रभु ही आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, जहाँ कहीं प्रभु की आत्मा है, கர்த்தருடைய ஆவியானுக்கு யாரு இடம் கொடுக்கறாங்களோ அதான் எங்கேயோ. प्रभु की आत्मा के लिए जगह देते हैं. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறாரு? पवित्र आत्मा यहाँ पर இப்ப है. பிரசங்கத்தின் மூலமாக, ये प्रचार के रूप இந்த में, பாடல் மூலமாக गीत के रूप உங்களை में வந்து தூண்டுறாரு, आपके अंदर आ रहे हैं, தட்டுறாரு. आपके अंदर खटखटा रहे हैं. அப்போ நீங்க இடம் கொடுக்கறீங்களா? तब आप उनके लिए स्थान देना है. வாழ்க்கை வந்து உலகம் வேற மாதிரி பேசுது, நான் வேற மாதிரி செயல்படுவேன். ये संसार दूसरी तरह से बात करता है, लेकिन हम दूसरी तरह से रहेंगे. உலக செவ்வாய்க்கிழமை பாக்குது, வெள்ளிக்கிழமை பாக்குது, நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்டேன். ये संसार मंगलवार देखेगा, शुक्रवार देखेगा, तो हम वैसे दिन नहीं देखेंगे. நான் வந்து எல்லாம் வேற மாதிரி பார்ப்பேன். मैं सब कुछ अलग से देखूं. நான் சொன்ன இயேசு வர மாட்டான்னு சொல்ல, यीशु मसीह வராரு. अवश्य आएंगे, ஆனா लेकिन வர வரைக்கும் उनके आने तक நீங்க மறுரூபம் ஆகணும். आप में बदलाहट आना है. உங்களை மறுரூபம் ஆவாத आपको बदलाहट लेके आना அவர் है. எப்படி அங்க போய் வச்சுப்பாரு? बिना बदलाहट के आपको कैसे ले. கர்த்தர் இந்த 20 வருஷமா என் கூட இருந்து சபையை நடத்த வச்சிரு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். मुझे तो यीशु मसीह मेरे साथ रह के ये सेवकाई 20 साल तक चलाया, उसके लिए मैं धन्यवाद करता हूँ. ஏன்னா இந்த உலகத்துல பிசாசு ஒருத்தர் இருக்கிறாங்க, क्योंकि ये संसार में तो शैतान है. எப்போ நம்ம கடவுளுக்குள்ள இருந்து கவுத்து போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. कब हम यीशु मसीह से हमें छीनेंगे करके वो तैयार रहता है. ஆனா 20 வருஷமா நடத்த வச்சிருக்காரு. लेकिन मुझे 20 साल तक मेरी अगुवाई அதுக்காக किया, கர்த்தருக்கு நன்றி. उसके लिए मैं यीशु मसीह को धन्यवाद देता हूँ. இன்னைக்கு இந்த சபையின் மூலமா ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டு, அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம மனசுல கொண்டு வரணும். ये सब हम हमेशा स्मरण करते रहना. 20 வருஷம் ஆண்டவருக்கு இந்த சபையை நடத்தி இருக்கிறாரு. 20 साल ये कलीसिया चलाने में मदद किया है परमेश्वर ने. அதை வந்து நன்றி நினைக்கணும் நம்ம. उसके लिए धन्यवाद करते रहना है. இதெல்லாம் வந்து நம்ம நன்றி நினைக்கும் போது जब हम इसका स्मरण करते रहेंगे, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையை கடவுள் உயர்த்துவார். हमारा जीवन भी ऊंचे स्थान पर जाएगा. இன்னைக்கு வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துறது நம்ம ரொம்ப குறைவா இருக்கிறோம். நம்ம परमेश्वर को धन्यवाद देने में बहुत कम कर दिए हम लोग. நீங்களே யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு இதெல்லாம் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க. क्या आप सुबह उठ के ये सब बोल रहे हो? क्या सोच के देखिए आप. ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ये बहुत ही जरूरी बात है ये सब. ஆமென். आमीन. என்னைக்குனா ஒரு நாளைக்கு தான் தாய் தகப்பன் காலில் விழுறோம். कभी एक बारी हम माता पिता के चरण छूते हैं, இல்லையா? சொல்றாங்கல்ல வெளியெல்லாம் பக்கத்தில் बाहर जाने से. என்னைக்குனா என்னைக்கோ நல்ல நாள் வந்தால் தான் காலில் விழுவாங்க. कोई अच्छे दिन आने से हम माता पिता के चरण छूते हैं. அது மாதிரி தான் கர்த்தர்கிட்டயும் அப்படி தான். वैसे ही परमेश्वर के बाद रह जाते हैं हम. இல்லை, எப்போதுமே हमेशा हम उनके शरण में रहना है. மூச்சு நம்ம விடுற வரைக்கும் அவர்கிட்ட அவரையே நான் நினைச்சினேன். हमारा श्वास रहने तक हमेशा परमेश्वर की याद में रहना இதெல்லாம் ஒரு நல்ல காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ये सब बहुत अच्छी बात है, मैं आपको सिखा रहा கடவுள் हूं. நமக்கு உணர்த்தது அப்படியே உங்களுக்கு சொல்றேன். जो परमेश्वर मुझे बोलने के लिए बोल रहे हैं वही मैं बोल रहा हूं. ஓகே, आमीन. சரி, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். அப்புறம் நடுவுல எல்லாம் அப்படியே பேசுவேன். நான் अभी हम वचन में जाएंगे. நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசுவேன். बीच बीच में मैं ऐसे बात भी बताऊंगा. ஆமென். ஒரு பிரசங்கம் மாதிரி இருக்காது, இது एक प्रचार के जैसे नहीं रहेगा. ஆண்டவர் உங்களோட கூட இடைப்படுற மாதிரி இருக்கும். परमेश्वर आपसे बात करने जैसा होगा, அதை நம்புங்க. उस पर आप विश्वास ஆகவே कीजिए. நம்ம புது உடன்படிக்கையை हम अभी नई वाचा में जाएंगे. பார்த்து கொண்டு இருக்கிறோம். नई वाचा देखते आ रहे हैं. அதுல அதிக மகிமை என்று போன வாரத்தில் ஆரம்பிச்சோம். हमने पिछले हफ्ता अधिक महिमा के बारे में देखा था. ஆமென். आमीन. ஆகவே போன வாரத்து மெசேஜ் கேட்டீங்களான்னு தெரியல, நீங்க, நான் கேட்டேன். पिछले हफ्ते का जो विषय था आपने सुना है. சரி, 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2 कोरिन्थियर 3 में जाएंगे. அதில் நம்ம 8லேருந்து 12 வரைக்கும் வாசித்தோம். उसमें हम 8 से 12 तक पढ़े थे. திருப்பி வாசிக்கிறேன். फिर से पढ़ेंगे. ஒழிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். तो आत्मा की वाचा और भी तेजोमय क्यों न होगी, क्योंकि अब दोषी ठहराने वाली वाचा तेजोमय थी, तो धर्मी ठहराने वाली वाचा और भी तेजोमय क्यों न होगी. 9 வாசிக்கிறேன். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. हम 9 वचन पढ़ेंगे. क्योंकि जब दोषी ठहराने वाली वाचा तेजोमय थी, तो धर्मी ठहराने वाली वाचा और भी तेजोमय क्यों न होगी. 10 வாசிக்கிறேங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. अभी 10वां वचन पढ़ेंगे. और जो तेजोमय था
वह भी उस तेज के कारण जो उससे बढ़कर तेजोमय था कुछ तेजोमय न ठहरा। அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. 11 क्योंकि जब वह जो घटता जाता था तेजोमय था तो वह जो स्थिर रहेगा और भी तेजोमय क्यों न होगा। 12 வாசிக்கிறேன். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். अब 12 पढ़ेंगे। इसलिए ऐसी आशा रखकर हम साहस के साथ बोलते हैं। आमीन। பவுல் சொல்றாரு, यहाँ पर पतरस बोल रहे हैं பழைய ஏற்பாட்டுடைய மகிமை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு மகிமை பெருசுன்றாரு. पुराने नियम के महिमा से भी नए नियम का जो महिमा है वो और ज्यादा है करके पतरस बोल रहे हैं। அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மக்களை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு மக்கள் சிறந்தவர்கள்ன்றாரு. जो पुराने नियम में जो लोग थे उससे भी नए नियम के लोग और भी महिमित हैं करके बोल रहे हैं। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை காட்டிலும், अब्राहम, ईसाक और याकूब से भी, யோசேப்பு, தாவீதை காட்டிலும் யோசேफ और दावीद से भी நீங்கள் நானும் சிறந்தவர்கள். हम और आप बहुत श्रेष्ठ हैं करके என்ன बोल கேட்டா रहे எல்லா தீர்க்கதரிசியும் காட்டிலும் நீங்கள் நானும் हैं। सारे சிறந்தவர்கள். भविष्यद्वक्ता से भी हम और आप बहुत श्रेष्ठ हैं करके बोल रहे हैं। என்ன கேட்டா கடைசியா வந்து யோவான் ஸ்நானகனை காட்டிலும் நீங்கள் நானும் சிறந்தவர்கள். वो योवान से भी हम बहुत श्रेष्ठ हैं करके बोलते हैं। என்ன மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவங்களுக்குள்ளலாம் கர்த்தர் உள்ள இல்லை, உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். क्योंकि उनके अंदर परमेश्वर नहीं थे लेकिन हमारे और आपके अंदर तो परमेश्वर है। நம்ம நினைக்கிறோம் அந்த காலத்திலே இருந்தா நடந்திருக்குமே, हम क्या இயேசு டைரக்டா பார்த்திருப்போமே. हम क्या सोचते हैं, हम उस समय जन्म होने से हमको अच्छा था, हम यीशु मसीह அவங்க को देख வெளியே सकते தான் थे। பார்த்தாங்க இயேசுவை. लेकिन वो लोग बाहर से यीशु मसीह को देखे, ஆனா இயேசுவை நம்ம உள்ள வச்சுட்டு இருக்கிறோம். लेकिन अभी तो हम यीशु मसीह को अंदर बिठा के रखे हैं। எது பெட்டருங்க? क्या अच्छा है? இப்போ வெளியே இருக்கிறது பெட்டரா, क्या बाहर रहना अच्छा है உள்ள இருக்கிறது பெட்டரா? या फिर यीशु मसीह को अंदर बिठाना अच्छा வெளியே है? இருந்தனா நீங்க எங்கனா வெளியே போயினா அவர் இங்கேயே இருப்பாரு. आप कहीं और कहीं जाने से यीशु मसीह तो इधर ही रहेंगे, உள்ள இருக்குனா நீங்க எங்க போனாலும் கூட வருவார். लेकिन यीशु मसीह जब अंदर रहेंगे तो कहीं भी आप जाने से वो भी साथ साथ आएंगे। அதுக்கு தான் அதிக மகிமை இது. यही इसी का मतलब है हम अधिक महिमा पाए हैं। ஆமென். आमीन। உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு ஓவரா புரியுது. मुझे बहुत ज़्यादा समझ में आ रहा है। ஆமா, அப்படியே ஏன்னா இந்த 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 வெளிச்சம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடிக்கும். ये जो प्रकाश है थोड़ा थोड़ा आपको भी आएगा। ஆமா, பட்டுன்னு அடிச்சிச்சுன்னா एकदम से आने से வெளிச்சம் प्रकाश நீங்க துள்ளிடுவீங்க. आप एकदम उछल पड़ेंगे। ஆமே, அது அடிக்கும் அப்பப்போ. वो प्रकाश आएगा, ஆனா எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாளா கொஞ்சம் அடிச்சுனே இருக்குது. लेकिन मुझे बहुत बहुत दिनों से मुझे प्रकाश आते आ रहा है, இப்போ ஓவரா அடிக்குது எனக்கு. लेकिन आजकल बहुत ज़्यादा आ அதனால रहा है நானே प्रकाश। பெண்ணாத்துறேன் பாருங்க. इसलिए मैं अपने आप ही खुद ही बात करते रहता हूँ। காலையில் பாஸ்டர் அம்மா உள்ள வந்து நான் பாத்ரூம் உள்ள போயிட்டேன். मैं सुबह बाथरूम के अंदर चला गया, என்னப்பா சத்தம் கேட்குது, உள்ள சத்தம் கேட்குதுன்றாங்க. वो बाहर से सिस्टर पूछ रहे हैं क्या आवाज़ आ रहा है करके। இல்லை எனக்குள்ளேயே நான் பேசினுக்கிறேன் मैं அப்படின்னு. अपने आप ही बात कर रहा हूँ करके मैं बोल रहा था। என்ன நினைப்பீங்க? आप क्या सोचेंगे, பைத்தியமா உனக்குள்ளே பேசுறதுக்கு? क्या आप पागल हैं अपने आप बात करने के लिए? அப்போ கடவுள் அவருக்குள்ளேயே பேசினாரு. लेकिन परमेश्वर अपने आप खुद ही बात कर रहे थे। 1ஆம் அதிகாரம் வாசி பாருங்க, அவருக்குள்ளேயே பேசுகிறாரு. यहाँ पर लिखा है परमेश्वर खुद ही बात कर रहे थे, மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்றாரு. मनुष्य को हम सृष्टि करेंगे करके। அப்போ அவர் பைத்தியக்காரா? क्या वो पागल थे? இல்லைங்க, ஆண்டவருக்குள்ள நம்ம வந்துட்டோமா நாம நமக்குள்ள இருக்கிற அந்த மகிமை தழும்பி வெளியே ஓடியாரோம். जब हम परमेश्वर के अंदर आ गए तो हमारे अंदर जो महिमा है वो ऊपर उभर के आएगा। சில வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது நம்மளே கத்துவோம் உள்ளந்து. वो अभिव्यक्ति जब हम के हमारे अंदर डालेंगे तो हम चीख के बोलेंगे। அப்படிதான் கத்துறேன் நானு. उसी तरह मैं भी चिल्लाकर बात என்னப்பா சின்னப்பாச்சுன்றாங்க. सिस्टर बाहर से पूछ रहे थे क्या हो गया, क्या हो ஒண்ணே गया ஆகல. अंदर करके। இப்ப உள்ள போய் என்னப்பா பேசினுக்கிற? आप अंदर बाथरूम के अंदर जाके क्या बात कर रहे हो करके पूछ रहे थे। எனக்குள்ளேயே பேசினுக்கிற. मैं अपने आप ही बात कर रहा था। அவர் கொடுக்கிற வெளிப்பாடுகள் जो परमेश्वर मुझे अभिव्यक्ति दे रहे हैं தளம்பும் போது பேச்சு वो ஆட்டோமேட்டிக்கா जब வரும். उभर के आता है मैं अपने आप ही बात करने ஆனா लगा। நான் எல்லாரும் மற்ற மக்களுக்குள்ள लेकिन और लोगों के साथ குறைகள் எண்ணி பார்க்கும்போது और लोगों के साथ जब कमियों को देखने से அவங்களும் பேசிப்பாங்க. कमियों को देखने से वो खुद ही बात करते हैं। என்னடா இது क्या है, क्या हो रहा है करके बोलते हैं। சொல்றீங்களா இல்லையா? आप भी बोलते हैं ना कुछ कमी आने से, சொல்ல மாட்டீங்களா? आप बोलते என்ன हैं ஏன் தான் இப்படி இருக்குதோ क्यों ऐसा हो रहा है हमारे लिए, சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா? आप बोल रहे हैं ना ऐसा। சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கன்னா अगर नहीं बोलने से நான் தலையில் வந்து கொட்டிடுவேன். आप नहीं, मैं ऐसा नहीं बोल रहा हूँ करके बोलने से ஏன் நானே சொல்லுவேன் அந்த மாதிரிலாம். मैं भी बोलता हूँ ऐसा कभी என்னதான் कभार। நடக்குதுன்னு தெரியல. क्या हो रहा है आजकल करके बोलता हूँ मैं। என்னதான் பண்றாரு அந்த ஆண்டவர்? क्या परमेश्वर क्या कर रहे हैं नहीं मालूम। நமக்குள்ளேயே வந்து சில நேரத்தில் சோர்ந்து போய் பேசிக்கிறோமா இல்லையா? कभी कभार हम उदास होकर ऐसे बोलने लग जाते हैं, பேசிக்க மாட்டீங்களா? हम अपने आप ही बोलने लग जाते हैं। அது வந்து நமக்குள்ளே இருக்கிற சோர்வை நாமே பேசிப்போம்.
हमारे अंदर जो उदासी है हम अपने आप ही बोलते रहते हैं। அதே போல தேவன் उसी तरह நமக்குள்ளே இருந்து परमेश्वर हमारे अंदर அவருடைய வெளிச்சத்தை காட்டும்போது उनकी प्रकाश जब हमको दिखाते हैं நம்ம தாளாத நம்ம கத்துவோம், हम अपने आप ही चिल्ला कर बोलने लगते हैं। அது ரொம்ப நல்லது। वो बहुत ही अच्छा है। ஆமென் आमेन அல்லேலூயா। आमेन। அது ரொம்ப கெட்டது। वो उदासी में बोलना तो बहुत बुरी बात है। உங்களுக்குள்ளேயே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்தினியா ரொம்ப கெட்டது। कुड़कुड़ाते रहने से वो बहुत बुरी बात है। वो என்ன இப்படி இருக்குது, என்ன இப்படி இருக்குது, क्या என்ன இப்படி ऐसा இருக்குது है, क्यों हो रहा है ऐसा, அப்படின்னு கேட்டா அது ரொம்ப மோசமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்। वो तो बहुत बुरी बात है। ஆனா இப்படி ஆண்டவர் பேசுறத கேட்டுட்டு परमेश्वर जब आपसे बात कर रहे हैं वो நீங்க सुनना, உங்களுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா आपके अंदर खुशी होकर நீங்க ரொம்ப நல்ல லெவல்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம்। आप चिल्ला के बात करने से वो बहुत अच्छे स्थान पर आप हैं आमेन। इसका मतलब है। அப்ப பாருங்க அதிக மகிமை, अधिक महिमा। அதனால தான் பவுல் சொல்றாரு இங்க पत्रस बोल रहे हैं 12 வசனத்துல, ये 12 वचन में बोल रहे हैं நாங்கள் மிகவும் தாராளமா பேசுகிறோம்। हम बहुत साहस के साथ बोल रहे हैं करके। ஹலோ, என்ன இப்படி பேசுறாரா? हम बहुत साहस से बोलते हैं, மிகவும் தாராளமா பேசுறோம்। बहुत साहस के साथ बोलते हैं। அதனால தான் பாத்தீங்கன்னா நான் தாராளமா பிரசங்கம் பண்ணிட்டு வரேன், போயிட்டு मैं बहुत साहस से बहुत प्रचार करके ஏராளமா பிரசங்கம் பண்ணிட்டு வரேன்। मैं बहुत आयात में இப்போ प्रचार கூட करके சாம் आता வசனம் வாசிச்சாரு, हूं। शाम जब वचन पढ़े थे மணலத்தனையாக वो வருவார்கள், बालू के किनके की तरह यहाँ पर लोग आएंगे ஏராளமா பொன்னையும் வெள்ளியும் கொண்டாந்து கொட்டுவார்கள்। बहुत आयात में यहाँ पर सोना चांदी लेके आएंगे करके उन्होंने वचन पढ़ा था। ஆனா ஒரு மாதிரி இருக்கும்। लेकिन आपको सुनने के टाइम कैसे क्या பவுல் लगेगा? அதான் சொல்றாரு, लेकिन पत्रस बोल रहे நாங்கள் हैं தாராளமா பேசுவோம்। சொல்லுங்க தாராளமா பேசுவோம்। बहुत बहुत आयत में கொஞ்சம் बोलेंगे। தாராளமா சொல்லுங்க, தாராளமா பேசுங்க। आप बोलिए बहुत आयत में हम बोलेंगे। வீட்ல தாராளமா பேசுங்க பிரதர்। आप घर में भी बहुत आयत में बोलिए। ஆமென்। आमेन। ஏன்னா இது மகிமையின் மேல் மகிமை வரும்। क्योंकि ये महिमा के ऊपर महिमा आएगा आपको। இதுதான் காலைல ஏன் நான் உள்ள கத்துனேன், मैं आज सुबह अंदर क्यों चिल्ला பேசினேன் रहा था, मैं अपने आप ही क्यों बात कर रहा था, என்னன்னா ஆண்டவர் சொல்றாருல, क्योंकि परमेश्वर நம்ம அப்பெல்லாம் சொல்லுவோம் விதைச்ச வசனத்தை जो वचन हमने बोया है, விதைச்சிருக்கிறான், जो वचन बोया है நீர் பாய்ச்சறான் उस पर पानी डाल रहे हैं அப்படின்னு சொல்ல வசனங்கள் இருக்குது, நீர் பாய்ச்சிருது அப்படின்னு। वैसा भी वचन है। நம்ம நீர் பாய்ச்சினா நம்ம ஜெபிக்கிறது நினைச்சிருந்தேன் நான்। मैं सोचा था पानी डालने का मतलब हम ஆனா प्रार्थना करना। காலையில பாத்ரூம் உள்ள போன ஒரு வெளிப்பாடு வந்தது। लेकिन बाथरूम के अंदर जाने के बाद मुझे एक प्रकाश आया था। என்ன வெளிப்பாடுனா, क्या अभिव्यक्ति था? அந்த நீர் பாய்ச்சிருதுன்னா என்ன அர்த்தம்? वो पानी सींचना का मतलब क्या है? நீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறது நீர் பாய்ச்சிக்கிறது। आप अपने आप ही बात करना भी एक सींचना है। என்னத்தை பேசிக்கிறீங்க? क्या बात करना है? கடவுள் பேசப்பட்ட வார்த்தைகளா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க பாருங்க। यहाँ पर जो वचन है उसको अपने आप ही बात करते रहते அந்த हैं। வேத வசனத்தை நீங்க திருப்பி திருப்பி பேசும்போது அந்த வசனத்துக்கு நீங்க நீர் பாய்ச்சறீங்கன்னு वो அர்த்தம்। वचन को अपने आप बोलते दोहराते रहने से इसका मतलब है आप अपने आप ही सींच रहे हैं। இப்போ நான் என்ன சொல்றேன்னா, अभी मैं இப்போ क्या बोल கடவுள் रहा हूँ? உங்களை அன்பா இருக்க சொல்றாரு, परमेश्वर आपको बहुत ही प्यार से रहने के लिए बोल रहे हैं, இரக்கமா இருக்க சொல்றாரு। दया से रहने के लिए ஆனா बोल रहे உங்களால இரக்கமா இல்ல, அன்பா இருக்க முடியல। हैं। आपसे दया से नहीं रह पा रहे हो, प्यार से नहीं रह அன்பா पा रहे हो। இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டீங்க, लेकिन प्यार से रहना है करके वचन तो सुन के गए। இரக்கமா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டீங்க। दया से रहना है करके सुन के तो चले गए। ஆனா எப்படி இதுக்கு நீர் பாய்ச்சிருது? लेकिन कैसे इसको सींचना है? இப்போ நீங்க சொல்லணும், अभी आप बोलना है நான் அன்பா இருப்பேன், मैं प्यार से रहूंगा, நான் இரக்கமா இருப்பேன், मैं दया से रहूंगा, நான் தயவா இருப்பேன்। मैं कृपा। வாய் திறக்கிறீங்க பாத்தியா? आप बोलिए, मुंह खोल के बोलिए। என்னால அன்பா இருக்க முடியல, பாச சொல்ற மாதிரி இல்ல। मैं प्यार से नहीं रह पा रहा हूँ जैसे ஆனா पास्टर நீங்க बोलते हैं। சொல்லிக்கணும், लेकिन आप खुद அதான் बोलना நீர் है, பாய்ச்சிருது। यही है सींचना। நான் ரொம்ப அன்பா இருப்பேன், मैं बहुत प्यार से रहूंगा, நான் ரொம்ப இரக்கமா இருப்பேன், मैं बहुत நான் ரொம்ப தயவா இருப்பேன், बहुत तरस से रहूंगा, நான் ஏராளமா எல்லாருக்கும் கொடுப்பேன்। मैं बहुत आयत में सबको दूंगा। இதை நீங்க கேட்டதை பேசிக்கோ, இது நீர் பாய்ச்சறி உங்களுக்குள்ளே। जो सुना हुआ वचन आप फिर से दोहराते रहने से इसका मतलब सींच रहे हैं आप। இப்படிலாம் சொன்னோன்னே நானே பேசியிருந்த மாதிரி இதான் ஒண்ணு தட்டுறாங்க, என்ன பேசுறீங்கப்பா நீங்க? मैं अपने आप ही बोलते रह रहा था बाथरूम में। ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து அதை நீர் பாய்ச்சல்னு சொன்னோன்னே ஜெபம் பண்றது தான் நீர் मैं பாய்ச்சல் पहले நினைச்சேன்। सींचने का मतलब प्रार्थना समझा था। இதை வந்து நமக்குள்ள अपने आप ही கேட்டதை अपने आप जो सुनते हैं நமக்குள்ள சிந்திக்கணும், आप सोच के देखना है, நமக்குள்ள பேசணும், आप बोलना है, நமக்குள்ள யோசிக்கணும்। आप उसको याद करना है। இதையே அப்படி சொல்லும்போது இதுதான் நீர் பாய்ச்சறதுன்னு அர்த்தம்। इसी के स्मरण में रहने से इसका मतलब है सींचना। ஆமென்। आमेन। நீங்க கேட்ட வார்த்தை यहाँ जो वचन सुनते சத்திய हैं, வார்த்தையை जो सत्य वचन நீங்க सुन रहे हैं, பேசிக்கணும், जब आप बोलते நீங்க हैं, யோசிக்கணும், आप जब स्मरण करते நீங்க हैं, சிந்திக்கணும்। आप याद இதையே करते हैं, செயல் அப்படியே மனசுல ஓடின்னு இருக்கும்போது इसी पर आप रहने से இந்த கேட்ட வார்த்தையை நீங்க நீர் பாய்ச்சற மாதிரி ये वचन जैसा सींच रहे हैं आप,
இந்த நீர் பாய்ச்சும் பொழுது जब सींचेंगे அது உங்க வாழ்க்கையில वो முளைக்க आपके ஆரம்பிச்சிடும், जीवन में फूलेगा फलेगा, செழிக்க ஆரம்பிச்சிடும். एकदम फलेगा वो। நீங்க ஒரு தோட்டத்தை போல மாறிடுவீங்க. आप एक बगीचे के समान बन जाएंगे। ஆமென். आमेन। அதுதான் அப்போ கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டுனே இருப்பார். ऐसे ही परमेश्वर आपसे बात करते रहे। சரி, அப்ப தாராளமா பேசுறாராம். ये बहुतायत में बोल रहे हैं। அப்ப போன வாரம் நம்ம சொன்னோம், पिछले हफ्ते हमने बोला எபேசியர் புத்தகம் 6ல இருந்து 10ல இருந்து 20 வரைக்கும் வாசிச்சோம். इफिसियां 6 में 10 से ஏன் நம்ம நல்லாக முடியல क्यों हम अच्छा नहीं हो पा रहे हैं? ஒரு பிசாசு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னேன். एक शैतान है हमारे पास। அவன் தான் என்ன பண்றான்? वो क्या करता है? இந்த மாதிரி தாராளமா காரியங்களை பேசுறதெல்லாம் கேட்க விட மாட்டான். ये जब बहुतायत में जब बोलते हैं उसको सुनने नहीं देता है। கேட்க விடுறது மாத்திரம் இல்ல, सिर्फ रुकावट नहीं करता। இத நம்ப விட மாட்டான். हमें भरोसा भी नहीं करने देता। நம்ப விடுறது மாத்திரம் இல்ல, सिर्फ वही नहीं करता। இதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொல்லினே இருப்பான். ये तुम्हारे लिए कुछ भी नहीं होगा करके बोलता है। எங்க சொல்லுவான்? क्या बोलता है? உங்க மனசுல சொல்லினே இருப்பான். आपके मन में आके बोलेगा ये सब नहीं होगा करके। இல்லையா? சொல்லுவாங்களே, மனசு ஒத்து வரல, वो मन में आके बोलेगा। சொல்ல அவருக்கு மனசு ஒத்து போக மாட்டேங்குது। जैसे आप बोलते हैं ना, मेरा और उनका ठीक से नहीं बनता है करके। அப்ப இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு மனசு ஒத்து வர மாட்டேங்குது। वैसे ही ये वचन का और आपके साथ ठीक नहीं बनता है। இதெல்லாம் நான் போன வாரம் சொன்னேன்ல, ये सब मैंने पिछले हफ्ते எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருந்து एफिसियां 6 में बोला था। 10ல இருந்து 20 வரைக்கும் வாசிச்சு காமிச்சேன்। 10 से 20 तक हमने पढ़ा था। அத அழகா விளக்குனேன்। उसको मैंने अच्छा सा वर्णन भी किया था। நீங்க அத பாருங்க, போன வாரத்தை பாருங்க। का प्रचार सुन के देखिए, எப்படி சுவிசேஷத்தை என்ன பாதரட்சியை போட்டுக்கணும், कैसे हम सुसमाचार मेल के सुसमाचार का जूतियां पहनना எப்படி சத்தியம் கச்சையை கட்டிக்கணும், कैसे सत्य का कमर कसना है, எப்படி விசுவாசம் கேடகத்தை பிடிச்சிக்கணும், जैसे विश्वास का ढाल पकड़ना है, எப்படி எல்லா விதத்திலும் ஆவியில ஜெபம் பண்ணணும், जैसे आत्मा में हम प्रार्थना करना है। எல்லாத்தையும் நான் உங்களுக்கு விளக்கி காமிச்சேன்। सब कुछ मैंने पिछले हफ्ते बता दिया था। आमेन। இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं? எல்லாம் கொஞ்சம் சில பேர்லாம் கொஞ்சம் கண்ணு தரங்க। आप आंख खोल के बैठिए। ஆவியில போயிடாதீங்க, சொல்லுங்க, ஆவியில போயிடாதீங்க। आप आत्मा में नहीं जाना। கொஞ்சம் கேளுங்க, கண்ணை திறந்து கேளுங்க, आंख खोल के सुनिए, காதை திறந்து கேளுங்க। कान खोल के सुनिए। ரொம்ப முக்கியமான காரியம், बहुत जरूरी बात மகிமை அடையணும்। ये हम महिमा पाना है, மகிமையில் மகிமை அடையணும்। महिमा के ऊपर महिमा पाना है। ஆமென், आमेन, அல்லேலூயா, हालेलुया। இப்போ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் अभी 2 कोरिन्थियर 3 में 16ல இருந்து 18 வரைக்கும் இத நம்ம வாசிச்சோம்ல, திருப்பி வாசிக்கிறோம்। 16ல இருந்து 18 வரைக்கும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18 तक पढ़ेंगे। வாசிக்கிறோம் பாருங்க। அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போவும், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு। நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம்। अभी 16 से पढ़ेंगे। परंतु जब कभी उनका हृदय प्रभु की ओर फिरेगा तब वह पर्दा उठ जाएगा। प्रभु तो आत्मा है और जहाँ कहीं प्रभु का आत्मा है वहाँ स्वतंत्रता है। परंतु जब हम सब के उघाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है जिस प्रकार दर्पण में, तो प्रभु के द्वारा जो आत्मा है हम उसी तेजस्वी रूप में अंश अंश करके बदलते जाते हैं। आमेन। 3:16 பாருங்க, 3:16 इसमें 3:16 में क्या है? பாருங்க, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது जब हम परमेश्वर की ओर फिरेंगे அந்த முக்காடு எடுபட்டு போவோம், वो पर्दा उठ जाएगा। பாருங்க, இயேசு கிட்ட நம்ம வந்து ரட்சிக்கப்படும்போது என்ன பண்றோம்? हम यीशु मसीह के पास उद्धार पाने के மனம் திரும்புதல் சொல்றாரு, இயேசு மனம் திரும்ப சொல்றாரு। हमें हमारा मन फिरने के लिए बोला है। வேற ஒரு முறை மனம் திரும்புதல் இல்ல, सिर्फ एक बार मन फिरना இங்க சொல்ற அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது जब हम प्रभु के पास मन फिरेंगे அந்த முக்காடு எடுபட்டு போவோம்। वो पर्दा उठ जाएगा। அந்த முக்காடுனா என்ன அர்த்தம்? वो पर्दा का मतलब மறைக்கப்பட்ட காரியங்கள், जो भी गुप्त बातें हैं, பாருங்க, மறைக்கப்பட்ட காரியங்கள், जो भी गुप्त बातें हैं, ஏன்னா நிறைய காரியங்கள் மறைஞ்சிருக்குது இதுல, बहुत सी बातें जो छुपी हुई है। கடவுளுடைய ஆசீர்வாதம்லாம் மறைக்கப்பட்டிருக்குது। परमेश्वर की जो भी आशीषें हैं वो छुपा हुआ है। இந்த மனசு தான் அதை மறைக்குது। जो मन है हमको हमसे छिपाता है। நம்முடைய ஆவி உள்ள ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு। हमारे आत्मा में तो परमेश्वर आ गए हैं। ஆவி வந்து ஆல்ரெடி ரெடியா இருக்குது, आत्मा तो एकदम रेडी है। ஆனா இந்த மனசு என்ன பண்ணுது? लेकिन मन क्या सोचता है? இதுதான் வந்து நம்ம வாங்கிக்க மாட்டேங்குது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, आशीष को ग्रहण नहीं कर पा रहा है। இது பண்ணது என்ன பண்ண, அதெல்லாம் நடக்காது, ये सब नहीं होगा, இதெல்லாம் முடியாது, ये सब हमसे नहीं होगा, இதெல்லாம் வந்து வேஸ்ட், ये सब बेकार है। இந்த மனசு தான் என்ன பண்ண மாட்டேங்குது? ये मन क्या करता है? இதை ஏத்துக்க மாட்டேங்குது, उसको ग्रहण नहीं करता। அகத சொல்றாரு, बोलते हैं அவர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது, जब प्रभु की ओर जब फिरेंगे हम, அப்படினா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை
ஒப்பு கொடுக்கும் பொழுது जब परमेश्वर के वचन पर हम अपने आप को समर्पित करेंगे அந்த முக்காடு எடுப்படும். तब वो पर्दा उठ जाएगा. அந்த முக்காடுனா என்ன? वो पर्दा क्या है? உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனசுல இருக்கிற அந்த தடை மாறிடும். आपके मन में जो भी रुकावटें हैं वो सब बदल जाएगा. 17 பாருங்க. वो 17 में बोल रहे हैं கர்த்தரே ஆவியானவர், प्रभु तो आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. और जहाँ कहीं प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता. பாருங்க, கர்த்தரே ஆவியானவர் சொல்லுங்க. கர்த்தரே ஆவியானவர். प्रभु ही आत्मा है. நான் ஏன் ரொம்ப ரொம்ப ஆழமான காரியம் ஏதோ சொல்லி கொடுக்குறேன். बहुत ही गहराई से मैं बोल रहा हूँ. கர்த்தரே ஆவியானவர், प्रभु तो आत्मा है, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ और जहाँ कहीं प्रभु की आत्मा है அங்க விடுதலை உண்டு. वहाँ पर स्वतंत्रता है. கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு. परमेश्वर यहाँ पर है. ஆனா கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? प्रभु की आत्मा के लिए क्या आप स्थान दे रहे हो? ஹலோ, आमेन. கர்த்தருடைய ஆவியானவர் प्रभु की அங்க आत्मा இருக்கிறாரு. यहाँ पर है. ஆனா கர்த்தருடைய ஆவியானுக்கு இடம் கொடுக்குறீங்களா? क्या आप उनके लिए जगह दे रहे हो? பாருங்க, ஒரு வீட்ல एक घर में தாய் தகப்பன்லாம் இருக்கிறாங்க. माता पिता है. இருக்கிறாங்களா இல்லையா? माता पिता है. ஆனா நம்ம பாட்டு வாழ்வோம். लेकिन हम ऐसे जीते आते हैं. ஆனா உங்க தாய் தகப்பன் உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்குறீங்களா? माता पिता के लिए आप जगह दे रहे हो? பசங்க வளர்ந்துட்ட பிறகு वो जब बच्चे बड़े हो जाते हैं, நான் சொல்றதை நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன். जो माता पिता बोलते हैं उसकी बात उनकी बात नहीं நான் இத सुनते உதாரணத்துக்கு हैं. சொல்றேன் தம்பி. मैं सिर्फ एक उदाहरण के கவனிங்க, लिए बोल உதாரணத்துக்கு रहा சொல்றோம். हूं. सिर्फ एक उदाहरण के लिए எப்படி ஆவியானுக்கு நம்ம இடம் கொடுக்காத இருக்கிறோன்றதுக்காக நான் कैसे சொல்றேன். हम पवित्र आत्मा के लिए जगह नहीं देते उसके लिए मैं उदाहरण दे रहा हूँ. நம்ம தாய் தகப்பன் கீழ்ப்படிகிறோம், எல்லாம் ஓகே. हम माता पिता के लिए आज्ञाकारी हैं. ஆனா ஆவியானவர் இருக்கிறாரு. पवित्र आत्मा भी है. எப்படி பிள்ளைங்களோ இல்ல குடும்பத்துல இல்ல மற்றவங்க அதை அவங்க மற்றவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களோ, சில காரியங்களை சொல்லும் போது இடம் கொடுக்க மாட்டாங்களோ, जिस तरह बच्चे दूसरे कोई कुछ बोलने से उसके लिए जगह नहीं देते हैं, நம்ம என்ன பண்றோம்? ஆவியானவருக்கு நிறைய நேரத்துல இடம் கொடுக்க மாட்டோம். उसी तरह पवित्र आत्मा के लिए भी हम जगह नहीं देते हैं. அதை தான் இங்க சொல்றாரு 17ல. वही यहाँ पर 17 में बोल रहे हैं. கர்த்தரே ஆவியானவர், प्रभु ही आत्मा है. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, जहाँ कहीं प्रभु की आत्मा है, கர்த்தருடைய ஆவியானுக்கு யாரு இடம் கொடுக்கறாங்களோ அதான் எங்கேயோ. प्रभु की आत्मा के लिए जगह देते हैं. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறாரு? पवित्र आत्मा यहाँ पर இப்ப है. பிரசங்கத்தின் மூலமாக, ये प्रचार के रूप இந்த में, பாடல் மூலமாக गीत के रूप உங்களை தூண்டுறாரு, आपके अंदर आ रहे हैं, தட்டுறாரு. आपके अंदर खटखटा रहे हैं. அப்போ நீங்க இடம் கொடுக்குறீங்களா? तब आप उनके लिए स्थान देना है. அங்கதான் விஷயம் இருக்குது. वहीं पर है विषय. சொல்றாரு எங்கேயோ, पवित्र आत्मा இடம் கொடுக்கிற வாழ்க்கையில எங்கேயோ जहाँ है அங்க விடுதலை உண்டு. आत्मा है वहीं स्वतंत्रता है. அவங்க வாழ்க்கையில விடுதலை உண்டு. उनके जीवन में ही स्वतंत्रता அவங்க வாழ்க்கையில உயர்வு உண்டு. उनके जीवन में ही बड़ा அவங்க வாழ்க்கையில மகிமை மேல் மகிமை அடைய போறாங்க. वही महिमा के ऊपर महिमा पाएंगे. புரியுதுங்களா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? எங்கேயோ ஒண்ணு இல்ல, और कहीं नहीं है. அந்த ஆவியானவர் எப்போது இருக்கிறாரு? पवित्र आत्मा तो हमेशा है. ஆனா எங்க விடுதலை உண்டாகும்னா, लेकिन स्वतंत्रता कब आएगी? அந்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கும் பொழுது जब आप आत्मा के लिए स्थान देंगे எனக்கு விடுதலை இருக்குது. तभी आप स्वतंत्रता இப்போ அதுக்கு அப்புறம் पाएंगे. என்ன நடக்குது பாருங்க. उसके बाद क्या होता है? ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா எல்லாமே? उसके बाद ऑटोमेटिक 18ல பாருங்க. 18ல 18 में देखिए, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். परंतु जब हम सब उस उगाड़े चेहरे से प्रभु का प्रताप इस प्रकार प्रकट होता है जिस प्रकार दर्पण में, तो प्रभु के द्वारा जो आत्मा है हम उसी तेजस्वी रूप में अंश करके बदलते जाते हैं. பாருங்க, நாம் எல்லாரும் சொல்லுங்க, நாம் எல்லாரும் हम सभी திறந்த முகமாய். उगाड़े चेहरे से, திறந்த முகமே என்ன? उगाड़े चेहरे से, திறந்த மனசு, मन खुला हुआ. திறந்த முகமாய்னா வேற முகத்தை பேசலீங்க. सिर्फ ये चेहरे के உங்க बारे में नहीं திறந்த बोल रहा है, மனசு. आपका मन को भी खोलना है. தேவனிடத்துல திறந்த மனசா இருக்கிறோமா? आप प्रभु के पास खुले मन से जाना है. அவர்கிட்ட உங்களுடைய உள்ளம் திறந்திருக்குதா? அதான் சொல்றேன். आपका हृदय खोल के रखना है. அப்பா திறந்ததுக்கு இங்கிலீஷ்ல என்னப்பா அது? ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் மைண்ட். ओपन माइंड, आपका दिमाग मन को खोलना है. அதான் இங்க ஓப்பன் மைண்ட், ஓப்பன் ஹார்ட்டா இருக்குதா அவர்கிட்ட? क्या आप परमेश्वर के प्रति मन खोल के रखे हैं? அதான் இயேசு சொல்ற கதவை தட்டுன்றாரு. वही यीशु मसीह बोल रहे हैं तुम्हारे हृदय का किवाड़ को खोल. நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது வெளிப்படுத்தல் விஷயத்தை சொல்லிக்குது. वो प्रकाशित वाक्य में बोला है. அது சபைக்கு சொல்லி இருக்குது. वो कलीसिया के लिए बोला है. நம்ம அதை எடுத்து வெளியாளுக்கு பிரசங்கம் பண்ணினுப்போம். लेकिन हम बाहरी लोगों को तो बोलते हैं. யாருக்கு? வெளியே இருக்கிறவங்களுக்கு சொல்லினுப்போம். बाहर लोगों को இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறார். ये किवाड़ पे खड़े होके खटखटा ஒருவன் रहे हैं. கதவை திறந்தால், कोई भी वो किवाड़ இல்லங்க சபைக்கு சொல்லிக்கிறது அது.
ये तो कलीसिया के लिए बोला है, சபையில இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்லி இருக்குது. ये जो कलीसिया में एक एक जन के लिए भी बोला है. ஆனா இந்த ஓபன் ஹார்ட் உள்ள இல்ல, ஓபன் மைண்ட் இல்ல கடவுள் अगर கிட்ட. आपके पास खुला मन खुला दिमाग नहीं है तो அவர் உள்ள பூந்து வேலை செய்யறதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். आप वो अंदर आके काम करने के लिए जगह नहीं दे रहे हैं. ஹலோ, आमेन. உள்ள வந்து வேலை என்ன சொல்றோம், சில பேர் நம்ம வேலைக்காரன் கூப்பிடுறோம். जैसे हम नौकर को நான் बुलाते அன்னைக்கு கூட हैं, சொன்னேன்னு நினைக்கிறேன். मैंने उस दिन भी बोला था, சொன்னா சொல்ல, உங்ககிட்ட சொன்னா சொல்ல, पता नहीं मैंने ஒரு बोला ஃபோன் பண்ணா போதும், था। एक फोन करने से ही உங்க வீட்டுக்கு நான் வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம்ன்றாங்க. आपके लिए आपके घर சொன்னா में व्हाइट वॉश करने के लिए आ இல்ல, जाएंगे ஒரு ஃபோன் करके। பண்ணா போதும். एक விளம்பரம் फोन- பாத்துக்கிறீங்களா? यहाँ पर விளம்பரம் एडवर्टाइजमेंट तो देख ஒரு देखते हैं ஃபோன் आप। பண்ணுங்க, एक फोन करने से நாங்க ही வீட்ல வந்து வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். आपके घर में पूरे आके हम व्हाइट वॉश करेंगे। நான் ஒரு ஃபோன் பண்ணுங்க, एक फोन करने நாங்க ஒரு से டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம். आपके टॉयलेट पूरा क्लीन करके दूंगा। இப்போ வேற करके பாருங்க, advertisement है। என்னது புரோக்கர் இன்னும் வந்துக்குது. என்ன புரோக்கர், அந்த இது ஆப் நோ புரோக்கர். अभी नो ब्रोकर एक ऐप आया है, அந்த ஆப் வந்துன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமா, வந்துருமா. उस ऐप के द्वारा सब कुछ आपको मिलेगा। அதை தான் வந்து वही यहाँ पर இங்க பாருங்க கடவுள் சொல்றாரு, परमेश्वर हमसे बात कर रहे हैं, அவங்கள கூப்பிட்டு எல்லாம் செய்ய வச்சுக்கிறல்ல. तुम तो उन लोगों को बुलाकर अपने घर का काम करवा அவங்க रहे சொன்னா हो। நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், वो एडवर्टाइजमेंट क्या बोल रहे हैं, எங்களை கூப்பிடுங்க, आप हमें बुलाइए, நாங்க சுத்தமா கலர் அடிச்சு मैं கொடுத்துறோம். आपके लिए सब White wash. घर का काम पूरा कर दूंगा। ஆவியானவர் சொல்றாரு, लेकिन पवित्र आत्मा बोल रहे हैं, என்ன கூப்பிடு, तुम मुझे बुलाओ, நான் உன் வாழ்க்கையில எல்லா மகிமையும் तुम्हारे உண்டாக்கிடுவேன். जीवन में पूरा महिमित करूंगा। हाँ, உள்ள வந்தேன்னா நானு मैं तुम्हारे अंदर आने से மகிமை மேல் மகிமை அடைய வச்சுவேன். महिमा के ऊपर महिमा पाओगे तुम। आमेन। புரியுதா நான் சொல்றது? आपको समझ में आ रहा है? அதான் இங்க சொல்றாரு, நாம் எல்லாரும் हम सब திறந்த முகமாய் उगाड़े चेहरे से, கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல. जैसे प्रभु का प्रताप को हम दर्पण में देखते हैं, கர்த்தருடைய மகிமை கண்ணாடினா எங்க? दर्पण में जैसे வேத புத்தகம் தான் கண்ணாடி. ये पवित्र शास्त्र ही एक दर्पण है। இந்த வேத புத்தகம் தான் அவரை நம்ம பார்க்கிறோம். ये पवित्र शास्त्र में ही हम दर्पण காண்கிறது के रूप में போல, उनको देख रहे हैं। जैसे दर्पण में देखते हैं, கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு देखकर ஆவியா இருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையில் மகிமை அடைந்து ஸ்மரூபமாக்கப்படுவோம். वो आत्मा रूपी तेजस्वी रूप को देखकर हम अंश अंश बदलते जाएंगे। அப்படின்னா इसका நீ मतलब இத அவரை பார்க்க आप ऐसे देखते देखते हैं அவரை மாதிரியே நீங்க ஆயிடுவீங்க. आप भी उनके जैसे बन जाएंगे। எப்படின்னா அவர் எப்படி அன்புள்ளவரா இருக்கிறாரோ जैसे परमेश्वर நீங்க प्यार से रहते நீங்க हैं, அன்புள்ளவரா இருப்பீங்க. आप भी प्यार से रहेंगे। அவர் எப்படி இரக்கமுள்ளவரா இருக்கிறாரோ वो कैसे तरस खाते हैं, நீங்க இரக்கமுள்ளவா ஆயிடுவீங்க. आप भी दूसरों के ऊपर तरस அவர் खाएंगे। எப்படி சமாதானம் உள்ளவரா இருப்பாரோ जैसे वो शांति நீங்க स्वरूपी சமாதானம் है, உள்ளவரா இருப்பீங்க. आप भी शांति से रहेंगे। அவர் எப்படி கவலை இல்லாத இருக்கிறாரோ जैसे वो चिंता के बगैर रहते நீங்கள் हैं, கவலை இல்லாத மாறிடுவீங்க. आप भी चिंता के बगैर रहेंगे। அவர் எப்படி ஆசீர்வாதமா இருக்கிறாரோ जैसे वो आशीष में रहते நீங்க हैं, ஆசீர்வாதமா இருப்பீங்க. आप भी आशीष में रहेंगे। அப்ப கண்ணாடியில இது பார்க்கிறது போலவே நீங்க மாறிடுவீங்க. जैसे दर्पण में देखने जैसे ही आप भी बन जाएंगे। இது இன்னும் போக இன்னும் ரொம்ப டீப்பா நல்லா சூப்பரா புரிஞ்சிடும். जाते जाते और अच्छा आप गहराई சரி, से நாளைக்கு समझ சொல்ல पाएंगे। போறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒன்று சொல்றேன். நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, कल एक मीटिंग में जा रहा हूँ मैं, அந்த சொல்றதுக்கு இங்க நீங்க ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு वहाँ காரியம். पर जो विषय இந்த बोलने वाला மறுரூபம் अभी சொல்லும்போது बोल रहा हूँ। இந்த மறுரூபம் சொல்லும்போது रूपांतर बोलते हैं ना, மறுரூபம் சொல்லும்போது रूपांतर बोलते हैं। பவுலும் சொல்றாரு மனம் திரும்புகள் ஏசு சொல்றாரு, यीशु मसीह बोल रहे हैं मन फिराओ, பவுலும் சொல்ற மறுரூபம் சொல்றாரு. पौल भी बोल रहे हैं रूपांतर। பாருங்க அந்த மறுரூபம்னா என்ன அர்த்தம்? ये रूपांतर का मतलब அப்படியே டேன் ஆயினே இருக்கணும், ऐसे फिरते அப்படியே रहना மனசு है। டேன் ஆயினே இருக்கணும். हमारा मन फिरना है। அதுக்கு அப்படிதான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. ऐसे ही प्रभु ने हमें बनाया है। எப்படி இந்த பூமியை जैसे इस पृथ्वी को தேவன் प्रभु ने உருட்டினே இருக்கிறாரு. उसको रोटेट करते आ रहे हैं, रोटेट ஆகலனா वो फिरते आ रहा है। நம்மளாம் மறுகையா अगर पृथ्वी नहीं फिरने से हम मर जाते हैं। பூமி சுத்தலனமா अगर पृथ्वी தாராளமா नहीं பாக்குறாங்க, फिरने से, தாராளமா பூமியை சுத்த விட்டுக்கிறார் अगर மெதுவா. पृथ्वी धीरे धीरे नहीं फिरने से, அந்த பூமி சுத்தலனா अगर वो पृथ्वी नहीं फिरने से, இந்த நம்மளாம் மறுகையா. फिर हम मर जाते। ஹலோ, आमीन। அது சுத்துறதுனால தான் वो फिरने की वजह से ही காலையில வருது, सुबह का சாயந்தரம் வருது, शाम आ रहा है, காலங்கள் மாறுது, ऐसे हमारे எல்லா காலமும் மாறுது. सारे ऋतु भी आते हैं। அது போல उसी तरह உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறலன்னா अगर आपका मन धीरे धीरे नहीं फिरने से, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில மறுகையா. आप मसीह जीवन में मरे हुए जैसे हो மறுகைன்னா என்ன जाएंगे। அர்த்தம்? मरे हुए जैसे होने से செத்த நிலையில தான் இருப்போம். एकदम मृतक जैसे हम இப்போ जिएंगे। அன்னைக்கு சொல்லிட்டாங்க சில வசனங்களை, पहले ही वचन बोल दिए ஒரு हैं, மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டாங்க. वो
पहले दूसरे तरह से प्रचार कर दिए। அதுலயே நீங்க நின்னுந்தீங்கன்னா अगर उसी प्रचार में अगर आप खड़े होने से நீங்க அங்கேயே தான் நிப்பீங்க. आप उधर ही ठहर जाएंगे। எந்த அந்த கும்மிடிப்பூண்டி ஸ்டேஷன்ல தான் நிப்பீங்க. वो गुम्मड़ीपुंडी स्टेशन में जैसे ठहरते हैं वैसे ठहरे நீங்க जाएंगे। சென்னைக்கு போகணும்னா अगर आप चेन्नई जाना है तो ட்ரெயின் மூவ் ஆகணும். वो ट्रेन मूव होना है। எப்படி அந்த அந்த பூமி மூவ் ஆகுதோ जैसे जैसे पृथ्वी फिरता है நம்முடைய மனசும் हमारा मन भी அன்னைக்கு கேட்ட சத்தியத்தை இன்னைக்கு வேற மாதிரி சொன்னா उस टाइम में जो प्रचार सुने थे उसी में नहीं ठहरना है। அந்த மனசு இதுல வரணும். இதை நான் ஏத்துக்கிறேன். आपका मन भी इस तरफ फिरना है। नया प्रचार को मैं स्वीकार करता हूँ அப்படி बोलना है। ஏத்துக்கும் போது தான் जब आप इस नए प्रचार को स्वीकार करेंगे நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் ஆக்கப்படும். हमारा जीवन भी बदलेगा, रूपांतर होगा। அன்னைக்கு கேட்டத மாதிரியே நான் இருப்பேன். उस समय मैंने जैसे सुना था वैसे ही रहूंगा। அப்படியே உங்க மனசு அப்படியே ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ऐसे ही अकड़ के नहीं रहना है। நீங்க மகிமை அடைய முடியாது. आप फिर महिमा नहीं पाओगे। சரி, இதுக்கு இங்கேயே வருவோம். இப்போ अभी हम इसमें இப்போ आएंगे। பாருங்க கொலோசியர் புத்தகம் अभी கொலோசியர் புத்தகம் 3:10 இந்த மகிமை அடையறத பத்தி நம்ம பார்க்கறோம். महिमा के रूप में महिमा देख रहे हैं हम। மகிமை என்ன அர்த்தம்? महिमा के ऊपर महिमा, வளர்ச்சி மேல் வளர்ச்சி, हम बढ़ोती, இன்க்ரீஸ் மேல் இன்க்ரீஸ், बढ़ोती पाना, உயர்வு மேல் உயர்வு, बढ़ते जाना, வெற்றியின் மேல் வெற்றி, विजय प्राप्त करना। ஹலோ, आमेन। வயசு 10னா 11 வயசு, जैसे अभी 10 साल के हैं तो 11 साल होगा। அதான் மகிமை. यही महिमा के ऊपर 20 வருஷம் சபை, 20 साल का ये 21வது வருஷம்னா நான் மகிமை. 21वां साल में चले गए, यही महिमा के ऊपर। வேற மாதிரி யோசிக்காதீங்க. அதால மகிமைன்னா என்ன அர்த்தம்னா महिमा का मतलब முன்னேறி கொண்டு போவது, दिन भर दिन हम बढ़ते जाना है, வளர்ந்து கொண்டு போவது, हम बढ़ते जाना है, உயர்ந்து கொண்டு போவது, हम ऊंचे स्थान पर எல்லா जाना है, ரீதியிலும். सभी रीति में। ஆமென். आमेन। சரி, வாசிப்போம் பாருங்க. தன்னை கொலோசியரா சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே, அதில் கிரேக்கன் என்றும். போதும் 10 வாசிங்க. 3:10 கொலோசியர் 3:10 3 में 10 पढ़ेंगे। और नए मनुष्यत्व को पहन लिया है तो अपने सृजनहार के स्वरूप के अनुसार ज्ञान प्राप्त करने के लिए नया बनता जाता है। பாருங்க, இங்க சொல்றாரு பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். அப்படி हमारे सृजनहार के स्वरूप में யார் உங்களை சிருஷ்டித்த, உங்களை உண்டாக்குன, हमें जिन्होंने सृष्टि சிருஷ்டித்த किया है தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் उनके स्वरूप में பூரண அறிவடையும்படி हम भी ज्ञान प्राप्त करना है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? நான் கொஞ்சம் அறிவோடு தான் இருக்கிறேன் இப்போ. अभी तो मेरे पास थोड़ा ही நான் ज्ञान பூர்ண है, அறிவு வரல எனக்கு. मुझे और ज्ञान प्राप्त करना है। ஆண்டவருக்கு சரியான அறிவு எனக்கு கிடைக்கல இப்போ. मुझे परमेश्वर के प्रति और ज्ञान नहीं है, கொஞ்சம் அறிவை தான் பெற்று கொண்டு இருக்கிறேன். थोड़ा ही ज्ञान प्राप्त அப்ப हुआ அடுத்த है। அறிவுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். अभी नेक्स्ट स्टेप अगर जाना है போட்டுக்குதா तो இல்லைங்களா? यहाँ पर बताए हैं। ஜோசப் போட்டுக்குது பாருங்க. எப்படி போட்டுக்குது? நான் சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி அப்படின்னு போட்டுக்குது. सृजनहार के स्वरूप के अनुसार ज्ञान प्राप्त करने के लिए அதுக்கப்புறம் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட हम एक नया बन जाना है, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. हमें नया मनुष्य बनना है। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब நீங்க புது மனுஷனா இருக்கிறீங்கன்றாரு. हम नया मनुष्य हैं। अभी நீங்க பழைய மனுஷனா இருந்தீங்க பாவத்துல, पहले हम पाप में थे, पुराना मनुष्य இப்போ ஒரு புது மனுஷனா மாற்றப்பட்டிருக்கிறீங்க. अभी हम तो नए मनुष्यत्व को पहन लिया है, அத மறந்துடாதீங்க. इसको कभी भूलना नहीं है। அத மறந்துடாதீங்க. சொல்லுங்க, कभी भूलना பக்கத்துல नहीं சொன்னீங்க है। பழைய ஆளு கிடையாது, आप बगल में बोले आप पुराना मनुष्य नहीं है, अभी நீங்க புதிய ஆளு. अभी आप नए बन गए हो। பாருங்க, இப்ப சொல்றாரு, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். வாசிங்க. अभी 11 पढ़ेंगे। उसमें ना तो यूनानी रहा, ना यहूदी, ना कतना रहित, ना जंगली, ना स्कूली, ना दास और ना स्वतंत्र, केवल मसीह सब कुछ और सब में है। आमेन। என்ன சொல்றாருன்னா, इसमें क्या बोल रहे हैं? இந்த உலகத்துல இருக்கிற பாகுபாடு மாதிரி தேவ ராஜ்யத்துல பாகுபாடு இல்லைன்றார். ये जैसे हाँ दुनिया में जो भेदभाव है वैसे परमेश्वर के अंदर कोई भेदभाव नहीं है। இந்த உலகத்துல பாகுபாடு இருக்குது. ये दुनिया में तो भेदभाव है। எந்த கட்சி வந்தாலும் कोई भी अगर पार्टी आने से நான் உங்களை யாருன்னு பிரிச்சு உங்களுக்கு அதை செய்வேன்றாங்க. वो आपके लिए मैं कुछ करूंगा करके एक पार्टी भी घोषणा करता है। கர்த்தருடைய ராஜ்யத்துல என்ன இல்ல, लेकिन प्रभु के राज्य में
என்ன இல்லையா? कोई भेदभाव नहीं है, பாகுபாடு இல்லை. कोई भेदभाव नहीं है. பாருங்க, நமக்கு வந்து இதுதான் மகிமை மேல் மகிமை. यही महिमा के ऊपर महिमा पाना. மகிமை மேல் மகிமை என்ன அர்த்தம்? महिमा के ऊपर महिमा का இந்த मतलब உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாம வேற லெவல்ல போய் நிற்போம் நம்ம. ये संसार के रीति में हम नहीं जाएंगे, हम கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து உலகம் வேற மாதிரி பேசுது, நான் வேற மாதிரி செயல்படுவேன். ये संसार दूसरी तरह से बात करता है, लेकिन हम दूसरी तरह से रहेंगे. உலக செவ்வாய்க்கிழமை பார்க்குது, வெள்ளிக்கிழமை பார்க்குது, நான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்டேன். ये संसार मंगलवार देखेगा, शुक्रवार देखेगा, तो हम वैसे दिन नहीं देखेंगे. நான் வந்து எல்லாம் வேற மாதிரி பார்ப்பேன். मैं सब कुछ अलग से देखूंगा. இது உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. मैं ये सब उदाहरण के लिए ஆனா இங்க சொல்றது அதுதான் சொல்றது. நாம வேற புதிய மனுஷன் தரிக்கப்பட்டிருக்கிறோம். हम एकदम नया मनुष्य बनते हैं, பூரண அறிவுடையவளா இருக்கிறோம், ஆக போறோம். करते हैं. ஆகையால் இப்ப சொல்றேன், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. अभी 12 पढ़ेंगे. इसलिए परमेश्वर के चुने हुओं के समान जो पवित्र और प्रिय हैं, बड़ी करुणा और भलाई और दीनता और नम्रता और सहनशीलता धारण करो. आमेन. பாருங்க, தரித்துக் கொண்டு என்ன அர்த்தம்? धारण करना. போன வாரம் சொன்னல, தரித்துக் கொண்டு, धारण करना, எடுத்துக்கொண்டு. उसको ले लेना है. எப்படி எடுத்துக்கொள்வீங்க? कैसे लेने हैं? எப்படி வந்து நீங்க வந்து பரிசுத்தரமா எடுத்துக்கொள்வீங்க? कैसे पवित्र को धारण करें? பரிசுத்தரா இருக்கீங்க நீங்க இப்போ. अभी तो आप पवित्र हैं. நீங்க சொல்லணும், நான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். मैं पवित्र हूँ, मैं पवित्र हूँ. ஹலோ, வாய்தான் சொல்லுங்க, பரிசுத்தர். मुंह खोल के बोलना है, मैं पवित्र हूँ, मैं पवित्र हूँ. எப்படி தரித்துக் கொள்றத பத்தி இங்க பேசுறாரு. पवित्र का कैसे धारण करना है? पर பிரியமாய், நான் பிரியமாய் இருப்பேன். मैं दूसरों से प्रिय से रहूंगा. நான் உருக்கமாய் இருப்பேன். मैं बड़ी करुणा से நான் இரக்கமாய் இருப்பேன். मैं भलाई நான் தயவாய் இருப்பேன். நான் மனத்தாழ்மையா இருப்பேன். சாந்தமாய் இருப்பேன். நீடிய பொறுமையா இருப்பேன். मैं सहनशीलता से रहूंगा. ஹலோ, आमेन. மகிமை மேல் மகிமைனா यही महिमा के ऊपर महिमा. இது அத்தனை எதனா இந்த உலகத்துல இருக்குமா? ये सब ये दुनिया में आप देख सकेंगे? சாந்தமா இருப்பானா? क्या वो शांत से रहेगा? முறைச்ச பலான்னு அடிச்சிருவான். वो तो मारने को आएगा. இல்லையா? आमेन. என்ன பிரதர் நான் சொல்றேன், நம்ம நினைக்கிறோம் ஏதோ மகிமை மேல் மகிமை அப்படின்னா, महिमा के ऊपर महिमा बोलने से கிறிஸ்தவ வாழ்க்கையே வேற டிஃப்ரெண்ட். मसीही जीवन ही एकदम अलग तरीके से है. அதுக்கு தான் கடவுள் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. इसीलिए प्रभु ने हमें बुलाया है. ஆமா, வெறும் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வெறும் சர்ச்சைக்கு போறதுக்கு மாத்திரம் இல்ல, सिर्फ उद्धार पाके बपतिस्मा நீங்கள் மகிமை மேல் மகிமை அடையும்படியாக, आप महिमा के ऊपर महिमा पाने के நீங்கள் மறுரூபமாகும்படியாக, आप में बदलाव आना है. கர்த்தரையும் உங்களையும் பார்த்தா வேற வேறன்னு சொல்ல முடியாது. प्रभु को और आपको देखने से कोई अलग अलग नहीं बताना है. பாருங்க, பேதுரு போறாரு, கவனிங்க. पतरस जा रहा है, இயேசு வந்து பிடிச்சிட்டு போறாங்க. यीशु मसीह को लेके जा रहे हैं. பேதுரு ஒரு இடத்துக்கு போறாங்க, மண்டபத்துக்குள்ள போறாரு. एक जगह जा रहा था. நீ அவர் கூட இருந்த அப்படின்றாங்க. आप उनके साथ थे करके कोई पूछ रहा. அவர் சொல்றாரு, நான் இல்லன்றாரு. मैं नहीं था करके बोल. அங்க சொல்றாங்க, लेकिन वहां पर बोल ஓ உன் பேச்சும் உன் ஸ்டைலும் அவர் அப்படியே இருக்குதுன்றாரு. लेकिन आपका रहन सहन, आपका बात करने का तरीका तो यीशु मसीह के जैसा है करके बोल रहे थे. எப்படி சொல்றாங்க? क्या बोल रहे உன் थे? பேச்சும் तुम्हारा बात, உன் தோற்றமே அவரோட கூட இருந்து தெரியுதியா நல்லா? रहन सहन, तुम्हारी बातचीत तो यीशु मसीह के जैसा है करके. இப்போ நம்ம என்ன, இப்போ நான் பாருங்க, நேற்று ஒரு எனக்கு சொந்தக்காரர் பேசுறாங்க நேற்று ஃபோன்ல. कल एक रिश्तेदार मेरे से बात किए थे फोन में. அவங்க வந்து சொல்றாங்க, वो बोल रहे थे, எங்க அப்பா பேர் விக்டர். मेरे पिता का नाम विक्टर है. பா நீ விக்டர் அண்ணா மாதிரியே இருக்கிறப்பா. तुम विक्टर के जैसे ही हो करके बोल रहे थे. அப்படியேப்பா, वैसे ही तुम्हारे पिता பாக்குறது के जैसे. உன்னை பார்க்கும்போது விக்டர் அண்ணன் பார்க்குற மாதிரியே இருக்குதுப்பா. मैं देखने से विक्टर भाई को देखने जैसे लग रहा है करके बोल रहे थे कोई. ஒரு மாதிரி நீங்க பாக்குறீங்க, நான் என்ன ரியல் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கை மகிமைனா என்னன்றத. मैं मसीह जीवन का महिमा के बारे में बोल நமக்கு रहा हूं. இதெல்லாம் புரியுது. हमें तो ये बाहरी बात से मालूम होता है. அவங்க அந்த அம்மாவும் பொண்ணும் பாரு ஒரே மாதிரி இருக்காங்க. वो माता और बेटी को देखो एक जैसे लग रहे हैं. அப்படி அப்படி சொல்றாங்க அவங்க. वो फोन में एक रिश्तेदार बोल உங்க रहे थे, தங்கச்சி ஜான்சி இல்ல, आपकी बहन जो जानसी है, அப்படியே अम्मा மாதிரியே இருக்காங்கப்பா அவங்க. वो आपकी माँ के जैसे ही हैं. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब क्या है? அவங்க சாயல்ல இருக்காங்க. इसका मतलब क्या? उनके स्वरूप में அவங்க है, ரூபத்துல இருக்காங்க. उनके स्वरूप में है. இத தான் கர்த்தர் ऐसे ही நம்மள ரட்சிக்கப்பட வச்சிட்டு परमेश्वर हमें उद्धार देके மகிமை மேல் மகிமை மறுரூபம்னா என்ன அர்த்தம்? महिमा के ऊपर महिमा देने का मतलब, நீங்க பேசினாலே आप जैसे बात करेंगे கடவுள் பேசுற மாதிரி இருக்குது. प्रभु के जैसे रहेगा. நீங்க அன்பு காமிச்சாலே आप जब प्यार दिखाएंगे கடவுள் அன்பு காமிக்கிற மாதிரி जैसे இருக்குது. प्रभु का प्रेम के जैसे உங்க रहेगा. சாந்தத்தை பார்த்தாலே आपकी शांति को கடவுள் देखे சாந்தத்தை பார்த்த மாதிரி இருக்குது. சாந்த சுரபியா இருக்கிறீங்களே, प्रभु के नम्रता को देखने जैसे लगेगा. அதுதாங்க மறுரூபம், वही है बदलाहट, அதுதாங்க மகிமை. वही महिमा.
விளங்குச்சா இப்போ நான் சொல்றது? आपको समझ में आया अभी? இல்லை சில பேர் என்ன வெகார்க்கமாக பார்க்காதீங்க. ऐसे ही नहीं देखना है. விளங்குதா நான் சொல்றது? இல்லை திருப்பி என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் போட்டு வேலைக்கிழமை வந்தோடனே திருப்பி போட்டு கேளுங்க. आप फिर से घर में जाके फिर से நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது தான் பிரசங்கமே. ये जो आम बात है उसी को मैं प्रचार करके बोल रहा हूँ. சொல்றாங்களே இப்போ பாருங்க, ஒரு இனத்தாரை பத்தி பேசுறாங்க, ஒரு இனத்தாரை பத்தி சொல்றாங்க. இங்க जैसे एक जाति के लोग के बारे में बोलते हैं. அவங்க சொல்றாங்க, அதியா அந்த ஊர்க்காரலாம் பாரு அதே மாதிரி பேசுறாங்க பத்தியா. वो गांव के लोग तो ऐसे ही बात करते हैं करके दुनिया में கோயம்புத்தூர் மாதிரி பேசுவார். जैसे कोयम्बतूर के அங்க வச்சி இங்க வச்சி டேய் உன்னை அங்க வச்சி பார்த்தனே அப்படின்னுவாரு. जैसे कोयम्बतूर लोग बोलते हैं वैसे स्टाइल में सभी बोलते हैं. திருநெல்வேலியில பார்த்தா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. திருநெல்வேலி के लोग तो उसी स्लैंग में बात करते हैं. அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. वो दूसरी तरह से बात करते हैं. சென்னைக்காரங்க வேற மாதிரி பேசுவாங்க. चेन्नई की भाषा और रहता है. இல்லையா? அப்புறம் நாகர்கோயில்கார அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. नागरकोइल के लोग की भाषा अलग रहती है. பேசும்போது என்ன சொல்லிடுறாங்க, वो बात करने से அந்த ஊர்க்கார புலகுது, वो पहचान जाते हैं कि वो उस गांव के हैं. நீங்க பேசும்போது लेकिन आप बात करने के टाइम நம்ம பரலோகம் இவங்க வாழ்க்கை ये तो स्वर्ग பரலோகத்தான் இவன் யாருங்க? स्वर्गलोक के लोग हैं. ஆமா, திருநெல்வேலிக்காரன் சொல்லக்கூடாது, திருநெல்வேலி के लोग नहीं, கோயில்பட்டின்னு சொல்லக்கூடாது, கோவில்பட்டி नहीं बोलना है, உங்க சென்னைக்காரன் சொல்லக்கூடாது, चेन्नई वासी नहीं बोलना है, இவன் பரலோக ये तो வாசி. स्वर्गलोक के हैं करके बोलना है. ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா? எங்க வந்து ஆயிடுச்சு பத்தியா? आमेन. விளங்குச்சா? आपको समझ में आया? நீங்களா யாருங்க? आप लोग कौन हैं? பரலோகவாசி. आप लोग स्वर्गलोक के लोग हैं. அதான் மறுரூபம். यही है बदला है. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் மறுரூபம் பண்ண போறேன். धीरे धीरे तुम्हारे अंदर बदलाहट लेके சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? आप खाना தட்டில் கொடுக்குற சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? आप थाली देने से कैसे खाएंगे? அப்படி அள்ளி போட்டுவீங்க? ऐसे पूरा थोड़ी खा लेंगे एकदम அப்படி से. தட்டை கொடு, आप थाली ऐसे थोड़ी पूरा थोड़ी एक साथ खाएंगे. அப்படி கொடுத்த உடனே जब थाली हाथ में देंगे, சில பேர் பாருங்க சாப்பிடு சூப்பரா சாப்பிடுவாங்க. இங்க பாருங்க சில பேர் சாப்பிடுவாங்க, कोई तो கையில படாதே சாப்பிடுவாங்க. बहुत ही स्टाइल से धीरे धीरे खाते हैं. சாப்பாடு எப்படி மெதுவா சாப்பிடுறாங்க, அழகா धीरे धीरे சாப்பிடுறாங்க. खाते हैं. அந்த மாதிரி தான் இந்த தேவனுடைய வார்த்தை, प्रभु का वचन, ஆவியானவர் पवित्र आत्मा கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். थोड़ा थोड़ा आपके अंदर बदलाहट लेके आएंगे. இங்க தட்டில் நிறைய இருக்குது, थाली में तो बहुत कुछ है. அப்படியே அப்படியே அள்ளுறது கிடையாது. ऐसे पूरा नहीं लेना அவர் है. சொல்ல தொண்டையில் அடிச்சுக்கோம்பா பார்த்து சாப்பிடு. फिर तुम निगल नहीं पाओगे. அதுதான் கத்தர் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திக்காங்க. इसलिए प्रभु तुम्हें धीरे धीरे थोड़ा थोड़ा प्रकाश அதான் लेके மகிமையை आएंगे. வெளிப்படுத்துறார். यही महिमा के ऊपर महिमा लेके आना. இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं? விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? ஒரு ஆமென் கிடைக்குமா? आमेन बोलिए. அல்லேலூயா. आमेन हालेलुया. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். अभी वचन में जाएंगे. இப்போ சொல்றாரு, अभी इसमें बोल रहे हैं அப்ப பூரண அறிவடையும்படியாக. ये पूरा ज्ञान प्राप्त करना है. அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका मतलब இங்க எழுதப்பட்ட காரியத்தை வாசிக்கிறீங்க, வசனத்தை கேக்குறீங்க, यहाँ पर जो भी लिखा है वचन को पढ़ रहे हैं आप, இதுக்கு நீங்க நீர் பாய்ச்சணும். उसके वचन को आप सींचना है. எப்படி நீர் பாய்ச்சுவீங்க? कैसे सींचेंगे? நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களை சொல்லப்பட்டுக்குது, நீங்க பிரியமாய் அப்படின்னு போட்டுக்குது, நீங்க பிரியமாய் இருக்கணும்னு போட்டுக்குது. इसमें लिखा है आप प्यार से रहना है. நீங்க என்ன பண்ணணும்? आप क्या करना நான் है? பிரியமாய் இருப்பேன், मैं प्यार से रहूंगा. நான் பிரியமா இருப்பேன். मैं प्यार से நீங்க रहूंगा. சொல்ல என் தேவன் தம்முடைய விசுவாசத்தின் குறைகளெல்லாம் கிறிஸ்து மகிமையில நிறைவாக்கணும்னு சொல்லிட்டு அறிவிக்க செய்றோம்ல. जैसे वचन हम बोलते हैं ना, சொல்றேன்ல, वचन को हम दोहराते हैं. ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, कोई विपत्ति हमारे घर में नहीं வாதையின் आएगा. கூடாரத்தை அணுகாது. कोई दुख हमारे डेरे में नहीं அந்த आएगा. மாதிரி இதையும் சொல்லணும் நீங்க. उसी तरह ये भी बोलना है நான் आप. பரிசுத்தனா இருப்பேன், मैं पवित्र रहूंगा. நான் பிரியமா मैं இருப்பேன், प्यार से रहूंगा. நான் அன்பா இருப்பேன், मैं सभी से நான் பொறுமையா प्रेम से இருப்பேன். रहूंगा. मैं ஹலோ? सहनशीलता से रहूंगा. சொல்லி கொடுப்பாங்க பாருங்க. जैसे सिखाते हैं ना, சில நேரத்துல கோவம் வந்துச்சுன்னா कभी आपको गुस्सा आने से என்னது இன்னும் சொல்லுவாங்க, அமைதியாரு 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 சொல்லுவாங்கல்ல. हाँ, शांत से रहो करके बोलना. அந்த மாதிரி என்ன பண்ணணும் நீங்க? उसी तरह பொறுமை பொறுமை सहनशीलता से பொறுமை रहना பொறுமை है. सहन से रहना பொறுமை है. பொறுமை सहनशीलता से சொல்லுங்க, रहना है பொறுமை करके வாய்க்கு बोलना है சொல்லுங்க, आपको. பொறுமை आप बोलना है சொல்லுங்க मुंह சார், खोल ரொம்ப के. நல்லது சார். आप பொறுமை बोलना வேணுமா है. சார்? आप இந்த संयम பொறுமை से தான் रहना சார் है. இன்னைக்கு பிரச்சனை இல்லையவே இல்லை. संयम से रहना है आप. பொறுமையா இருந்துச்சுன்னா अगर आप संयम से रहने நீங்க से எல்லாத்தையும் வாங்கிக்கலாமா? आप सब कुछ ग्रहण कर सकते हैं. இயேசு பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்காரு. यीशु मसीह कितने संयम से 2000 ஆண்டுகள் ஆச்சு சிலுவையில ரத்தம் சிந்தி. 2000 साल हो गया. இன்னும் காத்துட்டு இருக்கிறார் மக்கள் நல்லா ஆகணும். अभी भी वो हमारे लिए देख रहे हैं कि सारे लोग उनकी तरफ आना है. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, आप கொஞ்சம் பொறுமையா இருங்க आप बगल में बोलिए संयम से रहना சார், है. கொஞ்சம் பொறுமையா இருங்க. आप सहनशीलता से रहना அவசரப்படாதீங்க है. சார்,
कोई जल्दबाजी போறீங்க? नहीं है। कहाँ जा रहे हैं? எங்க போறீங்க? कहाँ जा रहे हैं? அது பாருங்க 2024 2025 2026 வருது. तो अभी तो 2024 हो गया, अभी अगले साल भी आएगा, अगले साल आएगा। நம்ம கிறிஸ்தவ மக்கள் தான் என்ன பண்றாங்க? मसीह लोग क्या कर रहे हैं? வராரு 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 வராரு, यीशु मसीह आ रहे हैं, आ रहे हैं இயேசு करके வராரு बोलते இயேசு रहते வராரு हैं। இயேசு வராரு இயேசு यीशु வராரு, मसीह आ रहे हैं बोलते रहते हैं। எல்லாரையும் துரிதப்படுத்துறாங்க. सबको ऐसे जल्दबाज நான் कर சொன்ன रहे हैं। இயேசு வர மாட்டான்னு சொல்ல, यीशु அவர் मसीह வராரு. अवश्य आएंगे, ஆனா लेकिन வர வரைக்கும் उनके आने तक நீங்க மறுரூபம் ஆகணும். आप में बदलाहट आना है। உங்களை மறுரூபம் ஆவாத आपको बदलाहट लेके आना அவர் है। எப்படி அங்க எடுத்துட்டு போய் வச்சுப்பாரு? बिना बदलाहट के आपको कैसे लेके जाके स्वर्ग அங்கேயே में கெடுத்துருவீங்களா எல்லாரையும்? நீங்க रखेंगे? फिर सबको போனீங்கன்னா वहां जाकर भी आप सभी को खराब कर देंगे। இருக்கிறீங்களா? आप हैं? எதுவுமே கேட்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இதே கசப்போட உங்களை அங்க போய் வச்சீங்கன்னா इसी कड़वाहट से आपको लेके जाके वहां रखने से பரலோகமா கசந்துரும். आप स्वर्गलोक को भी कड़वा बना देंगे। அதனால தான் கர்த்தர் இங்க மறுரூபம் படுத்துறாரு. इसलिए आपको यहाँ पर இங்க மறுரூபம் படுத்தி தான் यहाँ पर बदल कर பூரண ஆன பிறகு தான் आपको परिपूर्ण कर பூரண சபை தான் மேல போவோம். उसके बाद ही आपको ऊपर लेके जाएंगे। விளங்குங்களா? आमीन। ஆகவே மேல போனா அங்க நாசமாயிடும், இங்க பூர்ணப்படுத்துறாரு. ऊपर जाने से आप सबको नाश कर देंगे करके यहाँ पर आपको बदल रहे हैं। அப்போதான் இயேசு வருவாரு. उसके बाद ही यीशु मसीह आएंगे। இயேசு எப்போ வருவாரு? यीशु मसीह कब आएंगे? சபை பூரணப்பட்ட பிறகு வருவார். एक कलीसिया परिपूर्ण रूप से जब बदल जाएगा तभी இப்படிலாம் आएंगे। சபை இருந்துச்சுன்னா ऐसे सभा रहने से குடும்பமே சண்டை குடும்பம் மேல போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா குடும்பத்தையும் சண்டை ஆகிடும். जब एक परिवार में पूरा झगड़ा हो रहा है वो वैसे ही ऊपर जाने से இப்போ स्वर्गलोक में உங்க भी झगड़ा குடும்பம் होगा। சண்டை குடும்பமா இருக்குது வச்சுங்க, अगर आपका परिवार में झगड़ा हो रहा அப்படியே है ஆண்டவர் தூக்கின்னு போயிட்டாரு மேல, ऐसे आपको ऊपर लेके जा रहे हैं, இருக்கிற குடும்பத்துல சண்டை ஆக்கிடுவீங்க நீங்க. वहां जाकर भी आप पूरा झगड़ा करते रहेंगे। அதனால தான் நீங்க எப்படி இருக்கணும்? इसलिए आप कैसे रहना है? பூரண அறிவடையும்படியாக, आप पूर्ण रूप से आपको ज्ञान प्राप्त உண்மை होना உள்ளவராக, है। आप सच्चे அன்புள்ளவர்களாக, रहना है, प्यार से रहना இரக்கம் है। உள்ளவர்களாக, आप दूसरों पर तरस खाना है। அதை மாத்தி தான் மேல அனுப்புவார். आपको ऐसा बदल कर ही आपको ऊपर लेके எத்தனை जाएंगे। பேர் ஆமென்றீங்க? कितने लोग அதை आमीन बोल மாத்துறதுக்கு रहे என்ன பண்றாரு? हैं? उसको बदलने के लिए क्या இப்போ कर கத்து रहे கொடுக்குறாரு. हैं? अभी शिक्षा दे रहे நீங்க हैं। பொறுமையா இருக்கணும். आप संयम से रहना है। நீங்க என்ன பண்ணணும்? आप क्या करना है? பொறுமையா இருக்கணும். நானு मैं நான் सहनशीलता பொறுமையா से இருக்கணும், रहना है நான் करके आप பொறுமையா बोलना है। இருக்கணும். आप बोलना சொல்லினே है, இருங்க. आप ऐसे बोलते रहना है। பொறுமையாயிடுவீங்க. आप संयम हो जाएंगे। ஏன்னா விசுவாச அறிக்கை क्योंकि जब विश्वास के साथ உங்களை जब அப்படியே बोलेंगे, மாத்திரும். आपको ऐसे बदल देगा। இருக்கிறீங்களா இல்லையா? आप हैं, சுகமா இருக்கட்டும், चाहे चंगाई எல்லாமே या कुछ भी हो, நீங்க என்னவா இருக்கணும்ன்றது நீங்க உங்க சொல்ல ஆரம்பிச்சனால அதான் நீங்க அப்படி ஆயிடுவீங்க. जब विश्वास के साथ जब वो बोलने लगेंगे அதான் आप இங்க भी ऐसे பார்க்கிறது. बदल जाएंगे। அடுத்த செக்ஷனுக்கு போவோம். अभी नेक्स्ट पढ़ेंगे 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 कोरिन्थियन 13 में 1 देखेंगे। கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் சீக்கிரமா 1 कोरिन्थियन 13 12ஆம் வசனம். उसमें 12 वचन पढ़ेंगे। இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டு இருக்கிறபடி அறிந்து கொள்வேன். 12 पढ़ेंगे। अब हमें दर्पण में धुंधला सा दिखाई देता है, परंतु उस समय आमने सामने देखेंगे। इस समय मेरा ज्ञान अधूरा है, परंतु उस समय ऐसी पूरी रीति से पहचानूंगा जैसे मैं पहचाना गया हूँ। आमीन। பாருங்க, இப்பொழுதுன்னு சொல்றல, इसमें बताया गया है अब, அப்படின்னா இப்போ இப்படி இருக்கிறீங்க, अभी हम ऐसे हैं, அப்பொழுதுனா எப்படி? लेकिन बाद में இன்னும் கொஞ்ச நாள்ல. और थोड़े दिन में। இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்பொழுதுனா பரலோகம் போறத பத்தி சொல்றாங்க இங்க. थोड़े दिन बोलने से वो लोग क्या पहले क्या बोल रहे थे? சார், स्वर्ग लोक जाने के பரலோகத்துல எப்படி போனோம்னா இயேசு எப்படி உயிரோடு எழுந்து எதுவுமே இல்லா பரிசுத்தரா போனாரோ அப்படிதான் நீங்க போகணும். लेकिन स्वर्गलोक में जैसे यीशु मसीह पवित्र होकर गए थे वैसे हम भी पवित्र होकर ही जाना है। அப்போ இங்கே தான் நம்மளை வந்து சரிப்படுத்தார் கர்த்தர். ये पृथ्वी पर ही हमें बदलना சார், है। இப்பொழுது கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம். अभी हमें दर्पण में धुंधला सा दिखाई देता இப்போ है। நம்ம அதை பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க? இரக்கத்தை கண்ணாடியில பாக்குறீங்க, பைபிள்ல பாக்குறீங்க. अभी हम नम्रता को पवित्र शास्त्र में देखते हैं, உண்மையை பைபிள்ல பாக்குறீங்க, सच्चाई को पवित्र शास्त्र में ஐஸ்வர்யத்தை பைபிள்ல பாக்குறீங்க, धन संपत्ति को पवित्र ஆசீர்வாதத்தை பைபிள்ல பாக்குறீங்க, आशीष को पवित्र शास्त्र में देखते ஏராளம் தாராளத்தை பைபிள்ல பாக்குறீங்க. हैं, बहुतायत को बाइबल में देखते हैं। ஆனா இப்போ நிழலாட்டமா பாக்குறீங்க. अभी तो हम धुंधला देखते हैं, அப்பொழுதுனா இன்னும் கொஞ்ச நாள்ல थोड़े दिन बाद அத முகமுகமா உங்க வாழ்க்கையில செயல்படுறத उसको பாப்பீங்க. आमने सामने देखेंगे आप। ஹலோ, हम நீங்க உண்மை உள்ளவரத நீங்களே பாப்பீங்க. உங்களை आप सच्चे होकर के आप खुद ही अपने आप को இரக்கமுள்ளவர देखेंगे। நீங்களே உங்களை பாப்பீங்க. आप तरस खाने वाले ஐஸ்வர்யம் உள்ளவர்களா நீங்கள் உங்களே பாப்பீங்க. आपके धन संपत्ति को आप खुद ही देखेंगे अपनी பாருங்க, आंखों में। போட்டுக்குதா இல்லையா? ऐसे लिखा है। அப்பொழுதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல परंतु उस समय आमने सामने இப்ப देखेंगे। பார்த்து கேக்குறதெல்லாம் अभी जो कुछ भी आप देखते हैं, நீங்க ஐஸ்வர்யவான், आप धन நீங்க संपत्ति, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், आप आशीष पाए நீங்க हुए लोग हो, சுகவான், आप चंगाई पाए நோய் हुए இல்லாத हो, இருப்பீங்க, आपके
ऊपर कोई रोग नहीं வியாதி रहेगा, இல்லாத இருப்பீங்க. कोई बीमारी नहीं இப்போ रहेगा। நிழலாட்டமா கேட்டுக்கிறீங்க, நிழலாமாட்டமா பாக்குறீங்க. अभी तो धुंधला दिखता है आपको, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல परंतु उस समय இது அப்படியே உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். आमने सामने आप देखेंगे। आमेन, இருக்கிறீங்களா இல்லையா? आमेन। இப்பொழுது சொல்றாரு, இப்பொழுது நான் குறை அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். इस समय मेरा ज्ञान अधूरा है, परंतु उस समय ऐसी पूरी रीति से पहचानूंगा जैसे मैं पहचाना गया। அப்படின்னா இப்போ நான் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறேன், अभी मैं थोड़ा डल हूँ, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நல்லா இருப்பேன். लेकिन थोड़े दिन बाद मैं अच्छा होऊंगा। எப்படி நல்லா இருப்பேன்? कैसे अच्छा இந்த रहूंगा? வார்த்தையை கேட்க கேட்க वचन को सुनते सुनते அப்படியே எனக்கு கடவுள் மறுமாத்துவாரு. ऐसे परमेश्वर मुझे விளங்குதா बदलेंगे। சொல்றீங்களா? आमेन। அதே பார்த்தா உங்க சந்ததி ऐसे आपके वंशज भी। இன்னைக்கு குறைவுள்ளரா இருக்கிறீங்க அறிவுல. अभी அறிவுனா आप வேற, ज्ञान- அறிவுன்னு வேற அறிவு மட்டும் இல்ல, ज्ञान मतलब सिर्फ बुद्धि के बारे में எல்லா नहीं, ரீதியிலும். सभी रीति में। இன்னைக்கு பலவீனமா இருக்கலாம், अभी आप बलहीन குடும்பம் रहेंगे, சின்னதா இருக்கலாம், आपका परिवार बहुत छोटा रहेगा, எந்த எந்த அளவுக்கு உயர்வு இல்லாத இருக்கலாம். कोई बढ़ोतरी नहीं है ऐसा सोचेंगे ஆனா आप, இன்னும் கொஞ்ச நாள் लेकिन थोड़े दिन में எல்லாமே மாறும்ன்றாரு. कुछ बदलेगा। आमेन, எல்லாமே सब कुछ மாறும். அதுதான் இங்க சொல்றது. இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். इस समय मेरा ज्ञान अधूरा है, लेकिन बाद में जैसे पहचाना गया हूँ वैसे ही हूँ। அப்படின்னா நான் என்ன வசனத்தை கேட்டனோ, என்ன பிரசங்கத்தை கேட்டனோ அதே மாதிரி நான் இருப்பேன். जिस वचन को मैंने सुना था, जैसा प्रचार मैंने सुना था, वैसे ही मैं बदल जाऊंगा। எல்லாரும் ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களாம்ப்பா. बोलिए हालेलुया बोलिए। பா இது எவ்வளவு வெளிச்சம் தெரியுமாப்பா? कितना प्रकाशित बात मैं बोल रहा हूँ। இதெல்லாம் குழப்பிடுறாங்க எல்லாம், அங்க போயிடும் அங்க போகணும் அங்க போனதான் தான் நடக்கணும்னு நினைச்சுக்கிறாங்க. सब लोग क्या बोल रहे हैं, सब कुछ स्वर्गलोक में होगा करके। தான் பிரச்சனை. கிறிஸ்தவ சமுதாயம் என்ன பிரச்சனை, எல்லாம் அங்க, இங்க கண்ணீர், அங்க எல்லாம் நல்லாயிடும். मसीही लोगों में यही परेशानी है, यहाँ पर आंसू बहाना, அப்பொழுது स्वर्गलोक இப்பொழுது में என்ன ठीक हो जाएगा அர்த்தம்? करके। அப்பொழுது இப்பொழுது என்ன अब அர்த்தம்? और उस समय का मतलब क्या சார் है? இப்போ இப்படி இருக்கிறீங்க சார், अभी आप ऐसे हो இன்னும் கொஞ்ச நாள்ல और இப்படி थोड़े दिन ஆயிடுங்க. में आप बदल जाएंगे। அதுதான் சார். यही है इसका मतलब। தர்சால் 10 साल। ஆமென் அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் போவோம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காமிக்கிட்டோமா? अभी और இன்னும் ஸ்ட்ராங்கா मैं காமிக்கிட்டோமா? गहराई இதே से வசனத்தை बताने वाला हूँ। யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், याकूब யாக்கோபு निकालेंगे। புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். याकूब में एक பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் நன்றி சொல்கிறேன் அவருக்கு. मैं परमेश्वर को धन्यवाद दे रहा हूँ, उन्होंने मुझे सिखाया है। 1ஆம் அதிகாரம் याकूब में पहला अध्याय ஒன்று. निकालेंगे। पहला अध्याय में 1ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறேன். उसमें 23 से 25 எல்லாம் तक நீங்கள் पढ़ेंगे। எப்படி இதெல்லாம் பார்த்தாங்க அப்பன்னு பார்த்தா இப்போ வேற மாதிரி ஆண்டவர் காமிக்கிறார் இதை. लेकिन पहले दूसरे तरह से ये वचन को சகோதரனாகிய ஆ தீமோத்தேயு இல்லை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब 23 25 23லேருந்து எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுவாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்வனாய் இருந்து தன் செய்யில் பாக்கியவானாய் இருப்பான். இப்போ வாசிங்க சிஸ்டர் 23 24 25 23 से 25 तक पढ़ेंगे। क्योंकि जो कोई वचन का सुनने वाला हो और उस पर चलने वाला ना हो तो वह उस मनुष्य के समान है जो अपना स्वाभाविक मुंह दर्पण में देखता है, इसलिए कि वह अपने आप को देखकर चला जाता और परंतु भूल जाता है कि वह कैसा था। पर जो व्यक्ति स्वतंत्र की सिद्ध व्यवस्था पर ध्यान करता रहता है वह अपने काम में इसलिए आशीष पाएगा कि सुनकर भूलता नहीं पर वैसा ही काम करता है। आमेन। இங்கே பாருங்க, கவனிங்க, यहाँ पर ध्यान दीजिए। நான் சொல்றது ரொம்ப கவனமாக கவனிங்க. आप बहुत गौर से ध्यान दीजिए। நிறைய காரியம் இங்கே இருக்குது, நான் லைட்டாக சொல்கிறேன். बहुत विषय है इसमें। 23 எண்ணத்தினாலே நீ ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் அப்படின்னு போட்டுக்குது. வாசிங்க. कोई वचन का सुनने वाला हो और उस पर चलने वाला ना हो। இங்க பாருங்க, இப்போ இது இங்க தான் பிரச்சனை இருக்குது. यहीं पर சபை மக்களுக்கு இங்க தான் பிரச்சனை, இங்க போதிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. कलीसिया के लोगों को यहीं पर परेशानी है। நீ வந்து வசனத்தை கேட்டு அதே மாதிரி செஞ்சு ஆகணும்ன்றாங்க.
तुम वचन सुनने से वैसे ही रहना करके बोलते हैं प्रचार में, ஆனா இங்க வந்து வேற விதமா சொல்லுது இது. लेकिन यहाँ वचन में क्या बोल रहा है, பாருங்க சொல்லப்படுது. ஆனா அப்படிதான் போட்டுக்குது, செய்யாதன ஆனால் அப்படின்னு போட்டுக்குது. जो चलने वाला ना हो, கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். जो दर्पण में अपने मुंह को, स्वाभाविक मुंह को देखता है. என்ன சொல்ற? கண்ணாடினா இந்த கண்ணாடி கடவுளை மட்டும் இந்த கண்ணாடி காமிக்கல, கர்த்தரை மட்டும் காமிக்கல, இந்த கண்ணாடி உங்களையும் காமிக்குது. ये दर्पण में हमें भी दिखाते हैं. அது மட்டும் இல்ல, உங்க சுவாபம் என்னன்றதை காமிக்குது. आपका स्वभाव क्या है करके ये दर्पण में சுவாபம் சொல்லும்போது உங்க வாழ்க்கை என்னன்னு காமிக்குது. आपका உங்க जीवन வாழ்க்கை कैसा என்னன்னு है காமிக்குது. वो भी दिखाते நீ हैं. எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கணும், आप कितना धनवान बनना है நீ वो எவ்வளவு भी பெரிய दिखाता है. ஆசீர்வாதமா இருக்கணும், आप कितने आशीष में रहना நீ है, எவ்வளவு சுகவானா இருக்கணும், आप कितने चंगाई में நீ रहना எவ்வளவு है, ஆரோக்கியவானா இருக்கணும், आप कितने आरोग्य में रहना நீ எவ்வளவு है, பெரிய நீதிமானா இருக்கணும், आप कितना धर्मी रहना நீ है, தேவனுடைய பிள்ளையா எப்படி இருக்கணும், आप परमेश्वर का पुत्र இதெல்லாம் रहना வந்து है. இந்த இந்த பிரமாணத்துல கேக்குற நீ ये सब ये दर्पण में है, கண்ணாடியில் சுவாபத்தை பாக்குற. ये सब देखते हो तुम ஆனா दर्पण में, 24 சொல்லுது, लेकिन அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விட விட்டு போன உடனே, वो अपने आप को देख के वहां से जाते ही, இப்ப சபையில வசனத்தை கேட்க வந்துட்டீங்க, अभी आप कलीसिया में आए हो वचन सुनने, இங்க இருந்து போன உடனே यहाँ से जाते ही ஆடி வசனத்தையும் பைபிள ஆடி போட்டுட்டு आप बाइबल का ऐसे डाल के என்ன பண்றீங்க? நம்ம வேலையை பார்க்கலாம். இப்போ बाइबल को ऐसे डाल के अपना काम करना शुरू कर देते हैं. உன்னை பார்த்துட்டு உன்னையே மறந்துடுறீங்க. நீங்க अपने आप को देख के நீங்க நீதிமான் கேட்டு போறீங்க, நீதிமான் கடவுள் சொல்லி அனுப்புறாரு உங்களை. आप धर्मी हो करके परमेश्वर बोलते हैं, लेकिन நீ ஐஸ்வர்யவான் சொல்லி அனுப்புறாரு பார்த்துட்டு. धनवान हो करके இப்போ परमेश्वर आपसे அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விட விட்டு போன உடனே वो अपने आप को दर्पण में देखकर தன் சாயல் என்னதுன்னு மறந்துடுறான். वहां से जाते ही अपने आप को भूल जाता है. वो இப்போ என்ன பண்ணுவானோ, வீட்டுக்கு போனோனையும் हम घर में जाके क्या करते हैं, அவர் கடை ஒரு அவர் உட்கார வச்சு பேசிட்டு पास्टर 1 घंटा बिठा के बात करते நீங்க हैं. நல்லா இல்ல, लेकिन आप नहीं ऐसा बोलेंगे, आप अच्छे हो. ஆனா மனசு அப்படிதான் சொல்லுதுங்க. लेकिन मन कभी कभार ऐसा बोलता है. கேட்ட உடனே सुनते ही இதெல்லாம் வர அந்த அந்த 4 செவுத்துக்குள்ள தான், ये सब हमारे लिए लायक नहीं है. என்ன நான் வேலைக்கு போறேன், अभी तो मैं काम पे எல்லாத்தையும் जाना ட்ரெயின்ல है, போறேன், मैं ट्रेन में பஸ்ல जा रहा हूँ, போறேன், बस में जा रहा हूँ. இதுக்கெல்லாம் இந்த பைபிள்லாம் ஒத்தே வராது. ये बाइबल का वचन और मेरे इसका ठीक नहीं रहेगा. நம்ம என்ன இது இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. यहीं पर परेशानी है. இதை தான் வந்து தப்பா வேற சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. इसको पहले तो எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க, இதை நீங்க முயற்சி பண்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. इसको आप प्रयत्न करने जैसा पहले सिखा दिए हैं. இதுல உங்க முயற்சிக்கு இது ஒண்ணுமே இல்ல. आपका प्रयत्न का कोई काम नहीं है. ரட்சிக்கப்படுறதுக்கு யார் முயற்சி பண்ணுது? आप उद्धार पाने के लिए कोई प्रयत्न किए? இயேசு ரத்தம் சிந்ததுக்கு யாரா முயற்சி பண்ணீங்களா? यीशु मसीह लहू बहाए उसके लिए आप कोई प्रयत्न இல்ல किए? பிதாவை தேவனிட்ட ஏசப்பாவோ நான் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொன்னீங்களா? यीशु मसीह को आप भिजाओ करके आपने परमेश्वर से कोई प्रयत्न किया? தேவன் உலகத்தை உண்டாக்குறதுக்கு ஒண்ணுமே ரட்சகர் உண்டாக்கிட்டார். वो पृथ्वी को सृष्टि करने से पहले ही हमारे लिए கவனிங்க, रक्षक बना நான் दिया है. இந்த 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 காரியம் வந்து உங்க வாழ்க்கையில லகுவாயிடும். எல்லாமே ये जो கேட்க बात ஆரம்பிச்சீங்க, है आपको बहुत आसानी से समझ में ரொம்ப आएगा. ஈஸியா அசால்ட்டா தட்டி போட்டு போயிடுவீங்க எல்லாத்தையும். बहुत ही आसान हो जाएगा ये सब आपको. ஹலோ, आमेन. ஈஸியா முடிஞ்சிடும் எல்லா வேலையும். सारा काम आपके लिए बहुत आसान हो ஆனா இத கேட்கிற விதத்துல தான் இருக்குது விஷயம். लेकिन जिस तरह आप उसको பாருங்க, वचन को அவர் ले சொல்றாரு रहे हैं, இந்த उसमें இந்த இடத்தை விட்டு போன உடனே यहाँ से जाते தன் ही சாயல் என்னதுன்னு மறந்து விடுறான். वो तुरंत भूल जाता है कि वो कैसा है. என்னன்னா இந்த கேட்கிற சத்தியத்துல நம்ம என்ன ஒண்ணேன்னா மறந்துடுறோம். हम भूल जाते हैं जो भी सत्य वचन हम सुनते हैं. கடவுள் சொல்ல இதை மறக்காதன்றார். लेकिन प्रभु बोल रहे हैं तुम ஏன்னா नहीं உன்னை भूलना, பத்தி தான் பார்த்துட்டு வந்தேன். क्योंकि तुम ही अपने आप को दर्पण में ஒன்றும் இல்லை, देखिए. ஒரு கடையில போறீங்க, एक दुकान में जा रहे हो, உங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்துட்டீங்க, आपके लिए अच्छा ड्रेस चुन लिए हो, आप என்ன பண்றீங்க? आप क्या कर रहे हो? அதை எடுத்து வச்சிடுறீங்க, उसको निकाल के रखते हो, போறீங்க, फिर जाके இங்க அங்கேயும் சுத்திட்டு और जगह पर जाके அப்படியே அவன் சப்போஸ் வேற ட்ரெஸ்ஸை காமிக்கிறான், और कोई ड्रेस निकाल के दिखाने से என்ன பண்ணுவீங்க? டேனியல், आप क्या करेंगे? சார் இதை நான் எடுத்து வைக்கல சார், ये நான் போட்டோ உடனே காமிங்க, இந்த பார் போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறேன் பத்தியா, ये देखो, இந்த 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 டிசைன் இந்த டிசைன், ये देखो मैंने फोटो निकाल के रखा है, ये वाला அதெல்லாம் போட்டோ कपड़ा பிடிச்சி है. டிசைன் பண்ணி வச்சு அப்படியே பக்குன்னு வச்சுக்கிறோம். நம்ம वो कपड़ा तो आपने चुन के रखा है. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து அப்படி போட்டோ பிடிச்சி வச்சு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸோ நெக்லேஸோ ड्रेस हो या नेकलेस हो ஒரு செப்பல், या फिर ये அதை चप्पल பார்த்த खरीदने பொருளை जाएंगे அப்படியே हैं, வாங்கணும்ட்டு அப்படியே யோசனை பண்ணி அடுத்த மாசம் ஆகட்டும் அடுத்த மாசம் ஆகட்டும் अगले அடுத்த महीने மாசம் कैसे भी मैं खरीदना है करके सोचते हैं आप. அப்படியே போய் சொல்றோம், போயிடு என்னங்க அந்த டிசைன் தெரியல, தோ சார் டிசைன் தோப்பா சார் தோ சார், वो फोन में दिखाएंगे ना ऐसी डिजाइन में चाहिए करके, அப்படியே அந்த டிசைன் அப்படியே பேக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி वैसे वो डिजाइन को जैसे आप இப்ப पैक करके கேட்கிற लेके आते டிசைனை हैं, பேக் பண்ணி வச்சுக்கிறீங்களா?
ये जो वचन में जो डिजाइन हमारे डिजाइन है उसको पैक करके रखे हैं क्या? கடவுள் பேசுறது உங்ககிட்ட சொல்றாரு, परमेश्वर आपसे உன்னுடைய बोल रहे हैं। வாழ்க்கை என் வாழ்க்கையில் ஏன் நல்லா நடக்க மாட்டேன்னா, நீ அதெல்லாம் டிசைன்லாம் ஞாபகம் வச்சுக்கிற, இந்த டிசைன் உன்னை வச்சு டிசைன் வச்சுக்கிறேன், இந்த டிசைனை ஏன் மறந்துடுற? आपके जीवन में क्यों अच्छा काम नहीं हो रहा है? परमेश्वर आपसे बोल रहे हैं वो सब ड्रेस का இப்போ डिजाइन சொல்றாரு याद रखे हो। 25 சொல்றாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செயல்களில் பாக்கியவானாய் இருப்பான்। अभी 25 पढ़ेंगे। पर जो व्यक्ति स्वतंत्रता की सिद्ध व्यवस्था पर ध्यान करता रहता है वह अपने काम में इसलिए आशीष पाएगा कि सुनकर भूलता नहीं पर वैसा ही काम करता है। அது பாருங்க, இதுல அதுல நிலைத்திருக்கிறவனே சொல்லப்படுது பாருங்க, நிலைத்திருக்கிறவன் रहता है அது மட்டும் உற்று பார்த்து, वो गौर से देखता है, இத கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க, இதை வாசிக்கிறீங்க, परमेश्वर के இப்ப பிரசங்கத்தை கேட்குறீங்க, प्रचार को सुनते நான் ஐஸ்வர்யான் கேட்குறீங்க, धनवान हूं करके सुनते நான் हो, சுகவான் கேட்குறீங்க, मैं चंगा हूं करके நான் सुनते என்னுடைய हो, குடும்பம் என் சந்ததி நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க, मेरा वंशज अच्छा रहेगा करके सुनते இதெல்லாம் हो। கேட்குறீங்க। जब आप सुन இந்த लेते हो கேட்கறத जो भी सुना है உற்று பார்த்துட்டீங்க, आप गौर से देखते ஆனா हो, அதிலே நீங்க நிலைச்சிருக்கணும்। आप उसी में स्थिर रहते हो। நிலைத்துக்கிறது மாத்திரம் நாளைக்கு வந்து நீங்க வீட்டுல போய் அதை போனா வேற மாதிரிலாம் இருக்கும், घर में जाने से माहौल और भी बिगड़ा रहेगा, கையில காசு இருக்காது, आपके हाथ में पैसा नहीं பிரச்சனை रहेगा, இருக்கும், मुसीबत रहेगी, சண்டை இருக்கும், झगड़ा நீங்க रहेगा, கேட்டதுக்கு எல்லாம் ஏறுமாறா வீட்டுல நடக்கும், आप यहाँ पर जैसे सुन के जाते हैं उससे एकदम विरोधी रहेगा, உடனே நீங்க இதை மறந்துடக்கூடாது। आप इसको नहीं भूलना। ஹலோ, आमीन। இதான் பிரச்சனை। பிசாசன பண்ணுவானா, நீங்க கேட்டு போன உடனே உங்களுக்கு ஏறு மாற எல்லாம் பண்ணி வச்சிருப்பான்। कि शैतान क्या करेगा, आप घर जाते ही इसके खिलाफ ही काम करेगा। நீங்க இது போறப்ப சொல்ல அடச்ச यहाँ से என்னடா जाते ही आप இது, बोलेंगे, ஏதோ ஒரு ஃபோன் வரும், कोई फोन आएगा, பேட் ஃபோன், कुछ बुरा। என்ன கோயிலுக்கு வந்து கூட ஒரு பிரச்சனை நடக்கலையே ஒன்னியா, कलीसिया में आने से भी हमारे लिए कुछ अच्छा नहीं हो रहा है करके आप सोचेंगे। நம்ம என்ன பண்ணல, கோயிலுக்கு வந்தா கூட कलीसिया में आने से भी ஒண்ணே நடக்கல, हमारे जीवन में कुछ अच्छा नहीं हो रहा ஃபினிஷ்। है। அப்ப என்ன பண்ணீங்க, உற்று பார்த்ததையும் आप क्या உங்களுக்கு करेंगे, ஆண்டவர் यहाँ உங்க पर சாயில சொன்னதையும் जो दर्पण में நம்ம आप अपने आप மறந்துடுறோம்। को देखते हैं उसको भूल जाते हैं। இப்ப அதற்கேட்ட கிரியை செய்கிறவனா இருந்து அப்படின்னு சொல்லிக்கிறது, लेकिन उसमें जब स्थिर रहते தன் हैं செயல்களில் பாக்கியவானா இருப்பான்। वो भाग्यवान होता है। இப்ப பாருங்க, இதை செய்யறத பத்தி சொல்லிட்டாங்க, இத यहाँ पर करने के बारे में बोला இது है, செய்யறதே கிடையாது, செய்யறதே கிடையாது, लेकिन ऐसा नहीं करते हैं। செய்யறத பத்தி ஒண்ணுமே பேசல, करने के बारे में नहीं बोला है। உங்க மனதுல யோசிக்கிறத பத்தி பேசுது, यहाँ पर आपके मन में इसका स्मरण करते உங்க रहना, வாயில பேசுறத பத்தி பேசுது, आपके जुबान से बोलना है, ये सब உங்க உள்ளத்துல யோசிக்கிறத பத்தி பேசுது, आपके दिमाग में इसका स्मरण பேசுறது, रखना है, யோசிக்கிறது, बात करना है, याद करना है, சிந்திக்கிறது, आप स्मरण करना है, அத பத்தி இங்க பேசுது। उसके बारे में बोला है वचन அப்படி में। பண்ணும்போது जब आप ऐसे உங்க करेंगे செய்கையில் நீங்கள் பாக்கி அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மனுஷன் आपका மாறிடுவீங்க। जीवन एकदम आशीष में हो जाएगा। ஆமென்। आमीन। இப்போ சிந்திக்க வைக்கிறது, आप स्मरण யோசிக்க करेंगे, வைக்கிறது, आप याद रखेंगे, பேச வைக்கிறது, आप बात करेंगे, உங்களுக்கு ஆவியானவர் துணை கேளுங்க। पवित्र आत्मा आपकी सहायता நான் करेगा। சொன்ன அங்க ஆவியானவர் அங்க எங்க உண்டோ पवित्र आत्मा जहाँ पर है அங்க விடுதலை உண்டு। वहाँ पर स्वतंत्रता है। இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து மனசுல வந்து ஏர்மாரா ஒரு எண்ணம் நினைச்சுக்கிறீங்க, अगर आपके दिमाग में कोई कुछ परेशानी आ गई है, நம்ம சீக்கிரம் செத்துருவோமோ क्या हम जल्दी से मर जाएंगे, அப்படின்னு பேய் சொல்லுவான்। ऐसा शैतान आपसे बात இப்போ करेगा। என்ன பண்ணுவீங்க நீங்க, आप क्या करेंगे, அதை வந்து யோசிக்க கூடாது, அது आप கற்பத்தை उसकी கூடாது, और नहीं देखना है, उस नहीं याद உடனே என்ன करना है। பண்ணோம், आप क्या करना है, டேய் 120 வயசு வரைக்கும் வாழ்வேன்டா நான் போடா, हाँ बोलना है मैं 120 साल तक जीऊंगा, तू जांच करके बोलना है। என்ன சொல்லணும், क्या बोलना है आप, 120 வயசுக்கு வாழ்வேன்டா நான் 120 साल तक जीऊंगा, போடா ராஸ்கல், तू चले जा करके बोलना है। ஆனால் திருப்பி வந்து நிற்பான், அவன் वो फिर से आएगा आपके पास, மனசுல வந்து நிற்பான், वो आपके दिमाग में आएगा शैतान, பட்டுன்னு காலில் அடி போட்டுரும்। वो आपके पैर में चोट लगेगी। நான் சொன்னேன்ல உனக்கு பிரச்சனை நடக்கும்னு சொன்னேன்ல, मैंने बोला था ना तुझे परेशानी உன்னை आएगी அவன்கிட்ட சொல்லி करके। கேட்கணுங்கிறது அவன்கிட்ட, उसकी बात सुनते बैठे नहीं रहना है। டேய் ராஸ்கல் போடா, तू चले जा रास्कल करके उसको என்று भगाना है। இயேசு சுகமாக்க வர்றா, मुझे यीशु मसीह चंगा करेंगे சொல்லுங்க, करके இயேசு बोलना। சுகமாக்குவார்। यीशु मसीह मुझे चंगा करेंगे बोलना பாருங்க, है। கால் சர்ச்சு முடிஞ்ச உடனே போன வாரம் मैं कलीसिया முடிச்சிடறேன், சீக்கிரம் पिछले हफ्ते முடிச்சிடறேன், खत्म करने முடிஞ்சு के இப்படி बाद போனீங்க நீங்க எல்லாருமே, आप लोग निकलने के बाद எங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, मुझे एक फोन आया था, எங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுட்டு, मेरे भाई को एक्सीडेंट हो गया करके।
பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் நாங்க வந்து ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணல பிரதர். मैं कुछ ऐसा प्रचार कर रहा हूं நான் என்ன कि आप சொன்னா, नहीं सोचना। இந்த உலகத்துல எப்படி சத்துரு ஏமாத்தி அவன் நம்மளை ஏமாத்துறான், அவனை நம்ம ஏமாத்தி வாழணும். ये संसार में शैतान हमको कैसे हमको धोखा देता है, அவன் நம்மளை ஏமாத்துறான், वो हमें धोखा देता है, அவனுக்கு நம்ம அல்வா கொடுக்கணும். लेकिन हम उससे पार करके आना है। அவன் ஒரு அல்வா கொடுத்தா अगर उसको एक बार धोखा देने से நம்ம அவனுக்கு டபுள் அல்வா கொடுக்கணும். हम उसको 2 बार धोखा देना है। வேற நான் சொல்றது, आमीन। இப்படி இறங்கி போனோம், हम ऐसे நீங்க எல்லாம் இறங்கி அப்படி निकल रहे போயிட்டீங்க, थे पिछले हफ्ते, ஃபோன் வருது, फोन आया था உங்க நம்ம எங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, मेरे भाई का एक्सीडेंट हो गया करके। எல்லாம் என்ன பண்ணும், सब लोग क्या ऐसे एकदम काम के जाएंगे, நான் படிக்கட்டு இறங்கி போகும்போது சொல்லியிருந்தேன், लेकिन मैं बोल रहा था सीढ़ी ஆண்டவரே उतरने எதுவும் எந்த பிரச்சனையும் அவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருக்காது ஆண்டவரே, நான் அதை ஏத்துக்க மாட்டேன் मेरे அப்படின்னு. भाई को कोई परेशानी नहीं आएगी करके मैंने வேதம் சொல்லுது, प्रार्थना துர்ச்செய்தியை किया था। கேட்கும்போது நீ பயப்படாத. कोई भी बुरी खबर जब सुनते हो आप डरना नहीं है, துர்ச்செய்தியை கேட்கும்போது என்ன कोई பண்ணாத, बुरी खबर आप सुनने நீ से பயப்படாத. तुम डरना नहीं है। அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல ஃபோன் பண்ணோம், उसके बाद 5 मिनट के बाद मैंने फोन किया था, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகல, उनको कोई परेशानी नहीं உளுந்தாங்க, है, सिर्फ नीचे गिरे थे, காலு கொஞ்சம் மடக்கிடுச்சு, அவ்வளோதான், वो पैर में थोड़ा मोच आ गया करके बोले थे, கொஞ்சம் வீங்கிடுச்சு, थोड़ा सूजन आ गया करके எலும்பு बोले ஒன்றும் ஆகல, थे। उनकी हड्डियों में कुछ எதுவுமே प्रॉब्लम ஆகல. नहीं है, कुछ भी नहीं हुआ। ஹலோ, आमीन। ஆனா உருண்டாங்க அவங்க ரோட்ல, लेकिन लुढ़क रहे थे नीचे सड़क में, எதுவுமே ஆகல. लेकिन कुछ नहीं हुआ उनको। அது மாதிரி उसी तरह சில நேரங்கள் அப்படி நடக்கும், कभी कभार ऐसा होता है, ஆனா அவனுக்கு நீங்க சொல்லணும், लेकिन शैतान से आप बोलना है, உற்று பார்த்தத जो भी हमने दर्पण में நீ देखा இதை था, தான் ஞாபகம் வச்சுக்கணும். दर्पण में जो देखा था वो நான் याद பாக்கியவான். रखना है। मैं சொல்லுங்க, भाग्यवान, நான் பாக்கியவான், मैं நான் भाग्यवान, ஆசீர்வதிக்கப்பட்டவன், मैं आशीष पाया நான் हूँ, சுகமா இருப்பேன், मैं चंगा रहूंगा, நான் ஆரோக்கியமா இருப்பேன், मैं आरोग्य में நான் रहूंगा, மர்வமா இருப்பேன், मैं बदला हो மகிமை மேல் जाऊंगा, மகிமை அடைவேன், मैं महिमा से என் ऊपर என்னை महिमा ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிறார். पाऊंगा। प्रभु मुझे आशीष देंगे। உற்று பார்க்கறது தான் ஞாபகம் வச்சுக்கணும். आप दर्पण में जो देखे हैं वो याद இதை रखना है, தான் நீங்க அந்த பேசணும், उसी को आप बात करते இதை रहना है, தான் சிந்திக்கணும், इसी को स्मरण இதை தான் करना யோசிக்கணும், है, इसी को याद करना மீதி है, எதையுமே செய்யக்கூடாது. और कुछ भी नहीं இதுக்கு करना। ஆவியான உதவி செய்வார். इसके लिए पवित्र கடைசியா आत्मा ஒரே आपको ஒரு मदद வசனம், करेगी। கடைசியா இது आखिर ரொம்ப में एक முக்கியமான और வசனம், 1 वचन தெசலோனிக்கேயர் 2:13. एक तेसलोनिके இதுல ஆண்டவர் எப்படி உதவி செய்யறான்னு பாருங்க. 1 तेसलोनिके में 2:13 2 में 13 दूसरा अध्याय में 13 वचन। வாசிங்க பிரதர். 2:13 280ஆம் பேஜில் இருக்குது. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு பாருங்க, அப்படி பேசுது பாருங்க, எங்களால கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. வாசிங்க. अभी 13 पढ़ेंगे। इसलिए हम भी परमेश्वर का धन्यवाद निरंतर करते हैं कि जब हमारे द्वारा परमेश्वर के सुसमाचार का वचन तुम्हारे पास पहुंचा तो तुमने उसे मनुष्यों का नहीं परंतु परमेश्वर का वचन समझकर और सचमुच यह ऐसा ही है ग्रहण किया और तुम में जो विश्वास रखते हो कार्य करता है। आमेन ஆமென். பாருங்க, சொல்றாரு அது தேவ வசனம் தான். ये तो परमेश्वर का அது वचन है, மெய்யா மனுஷ வசனம் கிடையாது, वो मनुष्य का वचन தேவ नहीं வசனம் है, தான். वो परमेश्वर நீங்க का वचन ஏற்றுக்கொண்டதனால है, तुमने ग्रहण நாங்க किया உங்களுக்கு है, ஸ்தோத்திரம் பண்றோம். मैं उसके लिए धन्यवाद சொல்றாரு, करता हूं। கடைசியா சொல்றாரு, आखिर में बोलते சொல்லுங்க, हैं விசுவாசிக்கிற वो जो சொல்லுங்க, விசுவாசிக்கிற विश्वास से எங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. वो विश्वास से वो कार्य அது करता வேலை செய்து, है, वो कार्य करता है, ஐஸ்வர்யம் வேலை செய்து, वो धन संपत्ति ஆசீர்வாதம் வேலை செய்து, आशीर्वाद कार्य தேவ कर रहा है, மகிமை வேலை செய்து, महिमा कार्य कर रहा है, தேவனுடைய உயர்வு வேலை செய்து, प्रभु की बढ़ोतरी कार्य कर रहा है, நீதிமான் என்ற வார்த்தை வேலை செய்து, धर्मी कार्य कर रहा है, பலன் செய்கிறதாம். ऐसा कार्य करता है। என்ன செய்யுதுங்க? आमेन। வேலை பலன் என்ன? வேலை செய்தது. विश्वास रखते हो कार्य करता है। நீங்க பிரசங்க கேட்ட பிறகு आप प्रचार सुनने ஆவியான के बाद உள்ள இருந்து पवित्र आत्मा आपके अंदर உங்களை से வந்து கேட்ட காரியத்தை ஊந்தி தள்ளி அதை விசுவாசிக்க வைக்கிறாரு. जो भी वचन आपने सुना है पवित्र आत्मा आपको सहायता करेगा, அது வேலை செய்து. சொல்லுங்க, அது வேலை कार्य செய்து. करेगा। आमेन। அது வேலை செய்யாது போவாது. वो कभी भी ஆமென். வேலை செய்து. சொல்லுங்க, வேலை செய்து. हमेशा कार्य करेगा। மகிமை மேல் மகிமை आप महिमा के ऊपर महिमा நீங்க அடைவீங்க. आप पाएंगे।
இன்னைக்கு குறைந்த அறிவுள்ளவர்கள். अभी तो आप ज्ञान में घटाव है. இன்னைக்கு நிழலாட்டமா பாக்குறீங்க. अभी तो धुंधला सा देख रहे हो. இன்னைக்கு கேக்குறீங்க. अभी तो सुन रहे हो. ஒரு நாள் இத பாப்பீங்க. लेकिन आप आमने सामने देखेंगे ये सब. இத கேக்குறீங்க இப்போ. अभी तो सुन रहे हो. இத அப்படியே உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. लेकिन आपके जीवन में आमने सामने देखेंगे. அதான் பவுல் சொல்றார். यही पौल बता रहे हैं. आमेन. ஜெபம் பண்ணலாமா? अभी हम प्रार्थना करेंगे. ஏசப்பா உமக்கு நன்றி. எத்தனை பேருக்கு விளங்குச்சுங்க? कितने लोगों को समझ में आया ये? விளங்குச்சா? आपको समझ में आया? இன்னைக்கு பார்க்கிறது தான் கேட்கறது தான் நாளைக்கு உங்க வாழ்க்கையில வரும். आज जो दर्पण में देखे हो वही आपके जीवन में फिर आएगा. அவரே சொல்லிட்டாரு. वही बता दिए. பா நிழலாட்டமா பாக்குறே இப்போ. अभी तो धुंधला सा देख அப்புறம் நிஜமா பாப்போப்பா. लेकिन बाद में आमने सामने देखोगे. இப்போ வர நிழல் தான் தெரியுது. अभी तो धुंधला दिख रहा है. இயேசு பேசுறது தான் தெரியுது. अभी तो जो बात कर रहे वही दिख रहा है. அப்படியே அது நிஜமா பாப்பேன். लेकिन जीवन में आमने सामने देखोगे. ஏன்னா அது உனக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது, வேலை செய்கிறது. वो आप तुम्हारे अंदर काम कर रहा है. हालेलुया. आमेन. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் हाथ उठाकर उनके எல்லா வாயில திறந்து கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். वचन के लिए இது மெய்யாக தேவ வாசகம் தான். இது மனுஷ வார்த்தை கிடையாது. वो मनुष्य का वचन नहीं है. இது தேவ வார்த்தை தான். ये प्रभु का वचन है. ஆகவே நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம். हम धन्यवाद करते हैं. உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்கிறது. हमारे अंदर कार्य करेगा. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பேலன்ஸ் செய்கிறது. जो विश्वास करते हैं उनके अंदर काम करेगा. உங்களுக்குள்ள அது வேலை செய்கிறது. आपके अंदर कार्य करेगा. आमेन. ஹalleluya. आमेन. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். समय के लिए धन्यवाद. இந்த கல்வாரி சிலுவைக்காக ஸ்தோத்திரம். कलवारी के लिए धन्यवाद. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தி आपने हमारे लिए பாடுபட்டு மரிச்சு पीड़ा सहा है. உயிர் தெழுந்ததுக்காக आपने ஸ்தோத்திரம். जीवित उठा है उसके लिए எங்கள் धन्यवाद. பாவங்களை அக்கிரமங்களை சுமந்து தீர்த்ததுக்காக हमारे ஸ்தோத்திரம். पापों को श्रापों को आपने எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக हमें ஸ்தோத்திரம். आशीष दिया है प्रभु. எங்களை மகிமை மேல் மகிமை அடைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். महिमा दे रहे கேட்ட हैं வார்த்தைகள் ஆண்டவரே, जो भी वचन सुना ஜனங்களுக்குள்ளாக हमारे அது अंदर உள்ள கிரியை செய்வதற்காக ஸ்தோத்திரம். कार्य करे उसके लिए அவன் வாழ்க்கையில பேலன்ஸ் செய்வதற்காக ஸ்தோத்திரம். हमारे अंदर बल पाए. இன்றைக்கு நிழலாட்டமா இருப்பதற்காக, आज जो धुंधला है ஆனால் ஒரு நாள் இது நிஜமா மாறுவதற்காக लेकिन ஸ்தோத்திரம். हम आमने सामने देख पाएंगे उसके लिए धन्यवाद. நன்றி ஆண்டவரே. उसके लिए धन्यवाद. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. आप सभी को आशीष. ஜனங்களை சுகப்படுத்துவீராக. जनों को आप ஜனங்கள் ஆரோக்கியமா இருப்பாங்களா? सभी को आरोग्य. ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களா இருப்பார்களாக. को धनवान बनिए. ஜனங்கள் சமாதானமா இருப்பார்களாக. वो शांति से रह पाए. ஜனங்கள் இரக்கமுள்ளவர்களா இருப்பார்களாக. वो तरस खा पाए. ஜனங்கள் உண்மை உள்ளவர்களா இருப்பார்களாக. वो सच्चे में रह पाए. ஜனங்கள் பொறுமை உள்ளவர்களா இருப்பார்களாக. वो संयम से रह पाए. ஜனங்கள் உம்முடைய சாயல்ல வாழ்வார்களாக. वो आपके स्वरूप में जी पाए प्रभु. உம்முடைய ரூபத்தில் உம்முடைய சாயல்ல வாழ்வார். आपके रूप में आपके स्वरूप में जी पाए. நீர் அவளை மறுரூபப்படுத்துவீராக. आप उन्हें बदलिए प्रभु. நீர் அவளை மகிமை அடைய செய்வீராக. आप उन्हें महिमित कीजिए प्रभु. உமக்கே கனம் துதி மகிமை आपके आदर प्रणाम सब நாங்கள் செலுத்துகிறோம். आमेन. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஜெபிக்கிறோம் हम प्रार्थना करते நல்ல हैं. பிதாவே, ஆமென்.